ஓகே. அனைவருக்கும் வணக்கம். மனோகரன் ஐயாவிற்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இப்போ பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, மனோலய நாசம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மனோகரன் சாருக்கும், பகவத் மிஷன், ஜீவமணி சார், சரவணன் சார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. நம்ம இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா, மனோரனை வந்து ஞானத்தை பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாமே கிளியரான விஷயம் நேற்று ஃபஸ்ட்டு ஆஃபில் சொன்னாங்க. எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிறத நீங்கள் எல்லாமே புரிஞ்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் கூட நம்ம கைலாசம் சார் வந்து இந்த மனமற்ற நிலை பற்றி பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அந்த எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆங்கிளில் நிறைய மெத்தடாலஜி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அதில் ஒரு மெத்தடாலஜி தான் இந்த மனோலய நாசம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பகவத்தையா வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி நம்மளோட புராணங்களில் நம்ம சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து மனோலயம் மனோநாசம் அப்படிங்கிற பேரில் இருக்கும். ஆனால் பகவதையை வந்து மனோலய நாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காண்டி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசில் ஒவ்வொரு ஒவ்வொரு எந்த ஒரு செயல் நம்ம பண்ணாலுமே ஒரு மனோலயம் ஏற்பட்டு அது கலைஞ்சு அது மனோலய நாசமாகும். எல்லாமே நம்ம மைண்டில் நடக்கிறது எல்லாமே ஒரு லயம் ஏற்பட்டு அந்த லயம் கலையும். ஸோ அந்த லயம் ஏற்படுறது தான் வந்து மனோலயம். எந்த ஒரு நீங்கள் செயல் பண்ணாலுமே மனோலயம் இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் எந்த ஒரு கவலைப்பட்டீங்கனாலும் மனோலயம் இல்லாமல் கவலைப்பட முடியாது. எந்த ஒரு சந்தோஷம் அடைஞ்சிங்கனாலும் மனோலயம் இல்லாமல் சந்தோஷப்பட முடியாது. இல்லை ஒரு ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு 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 விஷயம் வந்து உங்கள் மைண்டில் வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணிடுச்சு, அதை விட்டு வெளில வர முடியாமல் இருக்கணும், அதுவும் ஒரு மனோலயத்தில் நீங்கள் பிளாக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து மனோலயம் நீங்கள் எடுத்துக்கணும். மனோலய நாசம்னா அந்த அந்த மனசு வந்து ஒரு மனோலயத்தை எடுத்து அந்த லயம் கலையிறது தான் வந்து மனோலய நாசம். ஸோ வந்து இங்கே வந்து சாஸ்திரங்களில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பகவத்தை என்ன சொல்கிறாருன்னா, மனோலயத்தை விட மனோலய நாசம் தான் உயர்ந்த நிலையாக சொல்கிறாங்க. ஸோ அதை கூட ஐயா சொல்லுவார், பகவத் ஐயா வந்து அந்த மாதிரி நினைத்ததா சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல. இந்த பிரம்மா விஷ்ணு இந்த மாதிரி மூன்று மூன்று மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அழிக்கிற தெய்வத்துக்கு வந்து சிவன் வந்து அழித்தல் அப்படிம்பாங்க. அப்போ அது மனோலய நாசங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவர் அந்த அழித்தலுக்கு என்ன இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ எதனால அப்படின்னா, அந்த இந்த மனோலய நாசம் ஏன் உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு உருவத்தை பார்க்குறீங்க. ஒரு ஒரு ஏதோ ஒரு உருவம், நீங்கள் ஒரு டிவியை பார்க்குறீங்க, பார்த்துட்டு உங்கள் பார்வையை நீங்கள் திருப்பி வேற ஒரு ஃபேனை பார்க்குறீங்க. அப்போ ஃபஸ்ட்டு டிவியை பார்க்குறப்ப ஏற்பட்ட அந்த லயம் வந்து கலையலைன்னா, நீங்கள் அந்த ஃபேனை பார்க்குறப்ப அந்த ஃபேன் உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த டிவி தான் தெரிஞ்சிட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல தேங்குது, அந்த லயம் வந்து கலையல அப்படின்னா ஒரு பிரச்சனையாகும் உங்களுக்கு. இப்போ ஐம்புலன்களுமே இப்போ ஒரு சவுண்டை கேட்குறீங்க, ஒரு பாட்டு கேட்டுட்டு இன்னொரு பாட்டு கேட்குறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாட்டை கேட்டுட்டு ரெண்டாவது பாட்டு கேட்குறப்ப அந்த ஃபர்ஸ்ட் பாட்டோட மனோலயம் வந்து மனோலயம் நாசமானாதான் அடுத்த இதுக்கு போக முடியும். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி தான் வாசனையும். நீங்கள் ஒரு ஒரு வாசனை இருக்குது, ஒரு வாசனையில் நுகர்ந்துட்டு அடுத்த வாசனைக்கு போகிறப்ப முதல் வாசனை வந்து கலையணும். கலைஞ்சாதான் அடுத்த வாசனைகள் வந்து நீங்கள் வந்து போக முடியும். ஸோ அப்போ ஒவ்வொரு நொடியுமே நம்ம மனசில் வந்து மனோலயம் ஏற்பட்டு மனோலய நாசம் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு எவ்ரி மூமெண்ட் வந்து அது மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து உயிரோட்டமாக இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே மனோலயம் ஏற்பட்டு மனோலய நாசம் ஏற்பட்டு தான் இருக்குது இப்போ நம்ம எல்லாத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஞானத்துக்கு தான் நீங்கள் எல்லாமே நீங்கள் இந்த கிளாஸுக்கு வந்திருக்கீங்க. இந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு மனோலயம் தான். மனோலயமாக தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனாலும் உங்களுக்கு இந்த மனோலயங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மனோலயம் ஏற்பட்டு அந்த மனோலயத்தினோட விளைவு தான் முக்திமாங்க, விடுதலைமாங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த கான்செப்ட் அதுதான் இங்கே மேட்ரு. இது இந்த மாதிரி ஒன்று இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். வேற எதுவும் நீங்கள் வந்து நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செயல் பண்ணுறதுக்கு நான் மனோலயம் பண்ணணுமா, மனோலய நாசம் பண்ணணுமான்லாம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இது வந்து இயல்பாகவே நம்மளோட மனசில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செகண்டுமே நம்ம எல்லாத்துக்குமே மனோலயம் ஏற்பட்டு மனோலயம் நாசம் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. அப்போ வந்து ஏன் அதை உயர்ந்த நிலைன்னு சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம தேங்கிட்டோம்னா அங்கே நம்ம வந்து மாட்டிக்குவோம். அது ஒரு ஒரு எண்ணத்தில் தேங்கிட்டீங்கனாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துலையுமே வெளியிலையும் சரி, எதுலையுமே தேங்கக்கூடாது. அது ஆறு போல பிரவாகமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ பிரச்சனைகள் எங்கே இருக்குன்னா லயத்தில் தான் இருக்கு.
ஸோ லயத்துல தான் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி லயம் ஏற்படக்கூடாதுன்னு கிடையாது. நல்ல லயமும் இருக்கு. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை நல்ல செயல் செய்யறதுக்கும் நீங்க அதே லயத்தை தான் பயன்படுத்துறீங்க. கெட்ட செயல் செய்யறதுக்கும் மனசுல அதே லயத்தை தான் பயன்படுத்துறீங்க. ஸோ அதனால இதை நீங்க நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கலாம். மனோலயம், மனோலய நாசம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால மனோலய நாசத்தை ரொம்ப கம்மியாகவும் இட போட்டுற வேண்டாம். இது ரெண்டுமே தேவை. நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம இயங்குறதுக்கே மனசு வந்து மனோலயம் இல்லாமல் மனசு இயங்காது. ஸோ எல்லாத்துக்குமே லயம் தேவைப்படுது. ஸோ நாசமும் மனோலய நாசமும் தேவைப்படுது. அதுவும் எல்லாத்துக்கும் தேவைப்படுது. ஸோ இது ரெண்டையுமே நீங்க வந்து புரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம புலன்கள் 5 புலன்கள் எப்படி மனோலயம் மனோலய நாசம் ஏற்படுதோ அதே போலதான் மனசுலயும் ஏற்படுது அப்படிங்கறதான் பகவத்தையாவும் சொல்றாங்க. ஸோ இந்த கருத்து வந்து ரொம்ப முக்கியமான கருத்து நம்ம இந்த டாபிக்ல, இந்த ஞானத்துல. ஸோ இந்த மெத்தடாலஜி வந்து நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஈஸியா இந்த புரிதல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப இந்த ஜஸ்ட் சிம்பிளா சொல்லிட்டேன். இந்த மனோலயம் மனோலய நாசத்தை பத்தி நீங்க ஏதாவது இந்த இந்த டாபிக்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கறதுன்னா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டவுட் ஏதாவது வரும். நீங்க அப்படியே நீங்க அன்மியூட் பண்ணிட்டு யாராவது நீங்க கேட்கலாம் அதை பத்தி. இந்த மனோலயம் மனோலய நாசத்தை பற்றி மட்டும் நீங்க கேட்கலாம். சார் கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். ஜெகன் சார் கேக்குதுங்க சார். சார் மனோலயம்னா என்ன? மனோலய நாசம்னா என்ன சார்? மனோலயம்னா நம்ம மனசு வந்து ஒரு வடிவம் எடுக்குது ஒரு விஷயத்த பண்றதுக்கு. அதுதான் மனோலயம். நீங்க எதை பண்ணாலும் ஒரு மனோலயம் ஆகும் நம்ம மைண்டு. ஓகே. எந்த எந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணதுனாலும் உங்க மனசு வந்து ஒரு லயமாய் தான் அந்த விஷயத்தை நம்ம பண்ண முடியும். லயம் இல்லாம நம்ம அந்த விஷயத்தை நம்ம பண்ண முடியாது. அதுதான் லயம். ஒரு மனசு வடிவம் எடுக்குது. இது வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து மனோலயம், இந்த வார்த்தை வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தை. தமிழ்ல வந்து அது வார்த்தைகள் கிடையாது. அதனால இங்கிலீஷ்லயும் கிடையாதுனால அதை அப்படியே வச்சு சொல்லிட்டாரு ஐயா. நீங்க தமிழ்லனா மன ஒருமைப்பாடு கலைதல்னு நீங்க எடுத்துக்கலாம் மீனிங். ஒரு ஃபோக்கஸ்ட் இப்போ நீங்க ஒன்று பண்ணீங்கன்னா உங்க மனசு அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்க அதை பண்ண முடியும். அந்த ஃபோக்கஸ் பண்றது தான் அந்த லயம் அப்படிங்கிறது. ஓகே. அப்ப புறத்துல செய்ய வேண்டிய விஷயத்த வந்து நம்ம மனோலயம்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம தேவையில்லாத விஷயங்கள் வந்து நம்ம இக்னோர் பண்றோம். அது வந்து மனோலய நாசம்னு எடுத்துக்கலாமா? இப்போ வந்து நீங்க வந்து இக்னோர் பண்ணாலுமே மனோலயம் எல்லாமே இக்னோர் பண்ண முடியாதாங்க நீங்க. நீ இக்னோர் பண்ணீங்கன்னாவே அந்த இக்னோர் பண்றதுக்கு மனோலயம் இருந்தாதான் இக்னோர் பண்ண முடியும். அப்ப நீங்க எது பண்ணாலும் மனோலயம் தான். புரியுது. மனதை வச்சுதான் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த மனோலய நாசம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு விஷயத்துல புறத்துல ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு மாறுறீங்க இல்லையா? அடுத்த விஷயத்துக்கு மாறுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த முதல் விஷயம் மனோலய நாசம் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே. அதாவது மனதின் மூலமா தான் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா மனதின் மூலமா அறிவு. ஆமா, மனதில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுவா நடந்துட்டு இருக்கும். இதை நீங்க அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் நீங்க. ஓகே. அப்ப அதுவா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களோட மனசு வந்து உங்களோட புரிதல் வந்து ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். இந்த விஷயத்தை இது கண்டிப்பா புரிஞ்சுக்கணுங்கிறதான் சாஸ்திரத்திலையும் சொல்றாங்க, நம்ம ஐயாவும் சொல்றாங்க. இது வந்து ரொம்ப உங்களுக்கு இந்த ஞானத்துக்கு இந்த மெத்தடாலஜி ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மனோலய நாசங்கிறது. ஓகே. அதாவது புறத்துல ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா மனதின் மூலமா தான் செய்யறோம். அது இப்போ வந்து மனோலயம்ன்றது நமக்கு வேணும். நமக்கு தேவையில்லாத ஒரு தாட் நமக்கு வருது, அதை நம்ம இக்னோர் பண்றோம் அப்படின்னா அது மனோலய நாசம்னு சொல்றோம். அதையும் மனதின் மூலமா தான் செய்யறோம். ஆமா, அதையும் மனதின் மூலம் தான் செய்யறோம் கண்டிப்பா. ஓகே. ஆனா அதுல ஒரே ஒரு என்னன்னா அது ஒரு தேவையில்லாத தாட்டுன்னு சொல்லிட்டு அதை நீங்க எதுவும் அதை நீங்க தள்ள வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். அது மனோரஞ்சன் சொன்னார் இல்லையா, அது எதுவுமே பண்ணக்கூடாது. அது அதுவா நாசமாயி போயிடும். அதுதான் இங்க மேட்ரு. அந்த தாட்ஸை வந்து அப்படியே இக்னோர் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும். ஆமா அது நீங்க எதுவுமே பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அது அதுவா போயிட்டு இருக்கு. மூமெண்ட் எவ்ரி மூமெண்ட் அது மனநலம் நாசம் ஏற்பட்டு போயிட்டே இருக்குங்கிறப்ப நீங்க தலையிடாம எதுவுமே நீங்க இக்னோர்னு சொல்லலாம். இக்னோர் பண்றது நீங்க எதுவுமே பண்ணவே இல்லை. நீங்க பாட்டுக்கு இருந்தா அது பாட்டுக்கு அது போயிடும். அது ஆக்சுவலா ஓகே சார். நீங்க இக்னோர் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா அது திரும்பவும் அது லயமாயிரும். மனசு மறுபடியும் போராட்டம் ஆயிரும். அது திரும்ப சுழற்சி மாதிரி வந்துடும். திரும்ப லயப்பட்டு நாசமாயிட்டு அந்த தாட்டு நம்ம மறுபடியும் உள்ள அந்த ப்ராப்ளத்துல மாட்டிடுவோம். சைக்கிள்குள்ள மாட்டிடுறோம். ஓகே. ஆமா, சைக்கிள்ல மாட்டிடுவோம் நம்ம. தேங்க்யூ. அப்ப மனசுக்குள்ள வந்து கெட்ட இன்னொருத்தரோட கேள்வி கேட்டிருந்தாரு. ஒரு ஒரு நெகட்டிவ் தாட்டா வந்தாலும் சரி, பாசிட்டிவ் உள்ள பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அது 24 ஹவர்ஸ் நெகட்டிவ் தாட்டா வந்து நீங்க பயப்படவே தேவையில்லை. நீங்க அறிவுல அப்ரூவல் கொடுத்து நீங்க வெளில செயல் பண்ணா மட்டும் தான் நீங்க பயப்படணுமே தவிர அதை தாட்டா எடுத்துட்டு நீங்க விட்டுறலாம். அதை நீங்க திங்கிங்கா மாத்தாம விட்டுட்டீங்கன்னா போதும். நெகட்டிவ் தாட் வந்தா பாருங்க எல்லாமே உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு மனசுக்குள்ள எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். ஓகே சார். சார் சொல்லுங்க மேடம். விஜி மேடம் நினைக்கிறேன். விஜி. ஆமா சார். சார் இப்ப நீங்க சொல்றது எல்லாமே நல்லா புரியுது. ஆனா இது ஒரு பிராக்டிஸ் இல்லாம நம்ம செயலுக்கு கொண்டு வர முடியுமா? இப்ப கோவப்படக்கூடாதுன்னு நம்ம நினைச்சா கூட வந்துருமே அது ஆட்டோமேட்டிக்கா. அது வந்து பிராக்டிஸ் இல்லாம நம்ம எந்த வேலையும் நம்ம பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியுமா?
நீங்க சொல்ற மனோலயம் மனோலய நஷ்டங்கிறது. இல்ல இப்ப நீங்க சொல்றது புரியுது. இப்ப நீங்க மனோலயம் இப்ப நீங்க கோவப்படுறது பாத்தீங்கன்னா, இப்ப கோவப்படுறது வந்து ஒரு லயத்துல தான் வரும் கண்டிப்பா. சரிங்களா? ஆமா. ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்க மனோலயம் ஆயிரும் உங்களுக்கு அதுல. அதுக்கப்புறம் நீங்க அந்த கோவத்துக்காண்டி நீங்க நீங்க வந்து உங்களோட அப்ரூவல் இல்லாம வெளியில நீங்க படுத்துறது இல்லை மேடம். இப்ப நீங்க ஒரு கோவம் ஏற்பட்டாலுமே உங்க மனசு ஒரு லயம் ஏற்பட்டு அதுக்கு நீங்க வந்து அப்ரூவல் தரீங்க. ஆக்சுவலா அப்ரூவல் கொடுத்து தான் ஓ, நீங்க அதை செயல்படுத்துறீங்க. அந்த கோவத்தோட செயல்பாடு வெளியில புறத்துல பண்றீங்க அதை. இப்ப அதே அதே கோவம் தான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க நம்ம வந்து ஒரு வீட்ல எதுக்கு எடுத்தாலும் நம்ம கோவப்படுறோம். இப்ப அதே நான் வந்து என்னோட ஆஃபீஸ்ல போயிட்டு எங்க மேனேஜர்கிட்ட நான் அதே மாதிரி பண்ணாருன்னா நான் கோவத்தை காட்ட முடியுமானா நான் காட்ட மாட்டேன். ஆனா அதே மாதிரி பயங்கர கோவம் வரும். வெளியில பல கோவம் வரும். ஆனா அந்த இடத்த சுச்சுவேஷன் பார்த்து நம்ம வந்து அதை அப்ரூவல் தரமாட்டோம். நம்ம இங்க கோவப்பட்டோம்னா நம்ம பிரச்சனை நம்ம நினைச்சு நம்ம உள்ளுக்குள்ள அதை இது பண்ணிடுவோம். ஆனா காட்ட வேண்டிய இடத்துல நம்ம அறிவு அப்ரூவல் கொடுத்து தான் நம்ம பண்றோம். அப்ப அந்த சில பேர் நம்மளை அறியாம கோவப்படுறப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கு. அந்த கேப்போட லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால நம்ம அதை மீறி நம்ம கோவப்படுறோம். ஸோ இதை நீங்க இந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படுறப்ப கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கேப் வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுக்கே அது வந்து நீங்க அந்த ஈஸியா நீங்க அந்த புறத்துல வந்து செயல்பட முடியும். இந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இது யூஸ் ஆகும். நீங்க எதுவுமே நீங்க இங்க வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலா நீங்க பிராக்டிஸ்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்க இந்த வீடியோ வந்து திரும்ப நம்ம பகவத் ஐயா பேசினது இந்த நம்ம ஜூம் வீடியோலாம் திரும்ப திரும்ப நீங்க கேட்கறப்ப வந்து உங்களுக்கு அது புரிதல் வந்து கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஒரு டைம் நல்லா ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது செயல்பட ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. நீங்க கண்டிப்பா இது வேற எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. பிராக்டிஸ்ங்கிறது இங்கே ஓகே கிடையாது. சார். இங்கே ப்ராக்டிஸ் வந்து விட தான் சொல்றோம் நாங்க. இப்போ நீங்க மனசுல வந்து மனசுக்குள்ள ஏற்படுற அகத்துல ஏற்படுறது எல்லாமே நீங்க வந்து எதுவுமே பண்ண வேணாம் அப்படிங்கறத தான் சொல்றோம். அப்ப அங்க எந்த ப்ராக்டிஸுமே தேவை கிடையாது. நீங்க இந்த புரிதலை வேணா நீங்க திரும்ப திரும்ப நீங்க உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த பல வீடியோக்கள் இந்த புத்தகங்கள்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து எதுவுமே உங்களுக்கு பண்ண தேவையில்லைங்க. புரியாத வரைக்கும் நீங்க வந்து அதை ப்ராக்டிஸ் என்ன சொல்லணும்னா நீங்க இதை நீங்க புக்கு படிக்கிறது இந்த வீடியோ பார்க்கறது இதை வேணா நீங்க ப்ராக்டிஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஓ, மற்றபடி வேற ஓகே எதுவும் பண்ண ஓகே. தேவையில்லைங்க. அதான் அது வந்து புரிஞ்சாலும் நம்ம அதை செயலை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதுதான். அது வந்து என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு அந்த புரிதல் வந்து சில பேத்துக்கு உடனே ஒரு 1/2 நொடியே போதும். 1/2 நொடியிலேயே புரிஞ்சுருவாங்க. சில பேர் ஒரு ஒரு 1 மாசம் ஆகும், 2 மாசம் உங்களோட மன இயல்புக்கு ஏத்த மாரி நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்க புரிதல் வந்து உங்களுக்கு நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க. ஓகே சார். ஓகே அதனால ஓகே. ரொம்ப எளிமையா ஓகே. இருக்கும். நீங்க வந்து இத கண்டிப்பா சொல்றேன். நீங்க இதுவே போதும். இப்ப நீங்க நேத்து மனோரன் சார் காலையில ஃபர்ஸ்ட் இதுல சொன்னார் பார்த்தீங்களா? அந்த இதுவே போதும். எல்லாமே அவ்வளவுதான். அத வந்து புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த நெறைய மெத்தடாலஜி சொல்லியிருக்காங்க. இப்ப மனோலயம், மனோநல நாசம், இப்ப நான் யாருங்கிற அடுத்தது ஜீவமணி சார் எடுப்பாரு. இந்த மாரி ஒரு ம். ஒரு நெறைய மெத்தடாலஜி இருக்கப்ப, உங்களுக்கு ஒரு விஷயத்துல உங்க மைண்டுக்கு உங்க மன இயல்புக்கு ஒரு விஷயத்த அது புரிஞ்சுக்க முடியாட்டி இன்னொரு விஷயத்துல உங்களுக்கு புடிச்சுக்கும். அப்ப புரிஞ்சுக்கும். அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செய்ய ஆரம்பிச்சுருங்க. ஓகே சார். ஓகே சார். நல்லா எல்லாத்துக்குமே இந்த புரியுது சார். புரிதல் போதுங்க. ம். தேங்க்யூ சார். ஓகே. ஹலோ வேற சார். சார், நான் ஆ பேசுறது கேக்குங்க சார்? பேசுங்க மேடம். பேசுங்க மேடம். காந்தி மேடம். சொல்லுங்க மேடம். சார், எனக்கு வந்து மனோலயம், மனோ நாசம் வந்து எனக்கு ஒரு வேலை நான் இப்ப செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா, எனக்கு அதுலயே லயித்து போய் செஞ்சுட்டே தான் இருக்கேன். அடுத்த வேலையே வந்து லேட் ஆயிருது. அது ஆ எப்படி எனக்கு நான் மனோலயமா, மனோ நாசமான்னு தெரியல. இல்ல. அதான் மேடம். இப்ப என்னன்னா, இப்ப அது மனோ ஒரு வேலை செய்யறதுல உங்களுக்கு வந்து பிடிச்சு போயிருந்தப்ப அது உங்க மனசு லயமாயிருது. ஸோ இல்ல எல்லாத்துக்குமே செஞ்சுட்டே இருக்கேன். அது ஃபினிஷ் ஆற வரைக்கும் செய்யணும் இல்லையா? அப்ப ஒரு வீடு கிளீனிங்னாவே அது ஃபுல்லா பண்ணா தான் எனக்கு ஃபினிஷ் ஆற மாரி ஃபீல் ஆகுது. அது பாதி விட்டுட்டு பாதி சமைக்கிறதுக்கு போகணும்போது தான் அந்த இடத்துல ஒரு இதாயிருது. அப்ப அந்த வேலைக்கு போனா இந்த வேலைக்கு மறுபடியும் இப்போ அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டுர்றேன். ஓகே. அதான் புறத்துல வந்து உங்களுக்கு உங்களுக்கு அதுல திருப்தி இருந்ததுன்னா நீங்க அதை பண்றது தப்பு கிடையாது. அதனால ஒண்ணும் கெடுதல் கிடையாதுல்ல. நல்ல விஷயம் தானே. புற செயல்ல இல்ல இப்ப நீங்க டிலே பண்றது. ஆகுதுல்ல. இப்போ நான் ஒரு வேளை கிளீனிங்க்கு ஆரம்பிச்சுட்டேன்னா, மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போது டிலே ஆயிருது இல்லையா? அப்போ அது எனக்கு இடிக்குது இல்ல. அதுதான் இது எப்படி ஹேண்டில் பண்றது? இப்ப இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா உங்க கேள்வி என்னன்னா திரும்ப திரும்ப நீங்க அது பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? இல்ல எப்படி மேடம்? எனக்கு புரியல. கேள்வி கொஞ்சம் இதா கேளுங்க. எனக்கு அந்த வொர்க் வந்து அந்த டைமிங்குள்ள அந்த ஃபினிஷ் பண்ண வந்து அது முடிய முடியலங்கிறீங்க. மாட்டேங்குது. அதான் உங்களோட உங்களோட அந்த ஒரு 1 ஹவர்ல நீங்க முடிக்க வேண்டிய வேலைய 1 ஹவர்ல முடிக்க முடியலன்னு சொல்றீங்களா? ஆ இல்ல இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இன் பிட்வீன்ல நான் வேற வேலைக்கு போயிட்டு மறுபடியும் இந்த இது வேலை பண்றதுக்கு தோண மாட்டேங்குது. இது லயத்து போய் செஞ்சாலும் அடுத்த வேலைக்கு போகணும்னு தோணுது. ஆனா ஓகே. அந்த வேலைக்கு போயிட்டு மறுபடியும் இது இன்கம்ப்ளீட்டா இருக்குல்ல ஃபினிஷ் பண்ணிடலாங்கும்போது எனக்கு அது திருப்பி அந்த இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஓகே. அது என்ன அப்பதான் ஒரே ஒரே வேலையிலே ஸ்டக் ஆயிடுறீங்க. அப்படிதான் சொல்றீங்க இல்லையா? ஆமா. ஒரே ஒரு வேலை வேலையிலே ஸ்டக் ஆயிரும். ஸ்டக் அது ஆயிடுறீங்க. ஃபினிஷ் பண்ணிட்டா அடுத்த வேலைக்கு போக மாட்டேங்கிறீங்க. அது புரியுதுங்க. ஆ அதான்.
இப்போ என்னன்னா, இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ அது அது ஒரு வேலை ஸ்டக் ஆயிட்டு அடுத்த வேலைக்கு போறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது வந்து புறத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நல்லா அந்த புரிதல் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புறத்துல உங்களுக்கு எந்த வேலை செய்யணுமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த எனர்ஜி வரும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதை வெளியில மனோலயம் கலைஞ்சு நீங்க அப்படி இது பண்ணிக்கலாங்க. அது ஆட்டோமேட்டிக் கலைஞ்சு நீங்க ஆட்டோமேட்டிக் இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சுச்சு. வந்து மனோலய நாசம் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஆக்சுவலா. அப்ப ஓகேங்க. வந்து நீங்க ஒரு ஃபோக்கஸ் நீங்க வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை வச்சு ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க புறத்துல வந்து. இப்போ இந்த டைம்ல வந்து இந்த டைம் இது முடிக்கணும், இதுல இருந்து இதை முடிக்கணும்னு சொல்லி நீங்க டார்கெட்டா, ஏன்னா புறத்தை பொறுத்த வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஓகே. நீங்க டைம் ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு இதை நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அலாரம் கூட நீங்க வச்சுக்கோங்க. இந்த டைம்ல இருந்து டைம் போட்டு முடிக்கணும், இதுல இருந்து 3 அலாரம் வச்சு அந்த அலாரம் அடிச்சு கம்பல்சரி நீங்க அடுத்ததுக்கு போயிருங்க. அது இல்ல எனக்கு போக முடியல, இதுலயே தான் இருக்கும் போல லயமா இருக்குன்னு உங்களுக்கு தோணாலும் அது நீங்க பண்ணி தான் ஆகணும். புறத்துல வந்து வேற ஆப்ஷன் கிடையாது. நீங்க செயல் வந்து செஞ்சு தான் ஆகணும். இந்த டைம்ல பண்ணா பண்ணி தான் ஆகணும். அது வந்து உங்கள்ட்ட மட்டும் தான் இருக்கு, நீங்க தான் பண்ணி ஆகணும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். இப்போ அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சு போறதுனால தான் நீங்க அப்படியே லேட் பண்றீங்களா? அந்த மாதிரி தோணுதா உங்களுக்கு? அது லயமாயிடுறேன்னு சொல்றீங்களா? இல்ல சார், நான் ஒரு வேலை செஞ்சா ரொம்ப அஹ், பயங்கர கிளீனிங்கா இருக்கணும், ஐ மீன் ரொம்ப தூய்மையா இல்ல இருக்கணும் அந்த இடம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். அதனால எனக்கு புரியுது. டிலே ஆயிடும். ஓகே ஓகே. புரியுதுங்க மேடம். அதான் நீங்க வந்து அது வந்து நீங்க இப்போ டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அதை வந்து புறத்துல நீங்க அதை இதோட முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் இந்த 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 புரிதல்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த டோட்டலா இந்த இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லா இந்த ஞான புரிதல்லாம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து இது பண்ண மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடுத்தது போயிருவீங்க. இயல்பாவே இந்த மனநல நாசம் மேபி உங்களுக்கு இப்போ கம்மியா இருக்கும், அது வந்து அதிகமாயிரும். இந்த புரிதல் ஏற்படுறதுக்கு அதிகமாயிரும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அடுத்தடுத்த வேலையை வந்து ஈஸியா போயிருவீங்க. நீங்க ஓகேங்க அதை பத்தி நீங்க ஒரு இது பண்ணிக்க வேண்டாம். நீங்க ஜஸ்ட் இந்த மெத்தடாலஜி புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஓகேங்க சார். இன்னொரு இதுங்க சார், கேட்கலாங்களான்னு தெரியலங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. பேக்ரவுண்ட்ல ஒரு நாய்ஸ் வருது. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் இது பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. மேடம் சொல்லுங்க மேடம், கேக்குதுங்களா? ஓ, இப்போ நான் நேத்து கேட்டதுல இருந்தே என் மனு அப்படிதான் வேலை செய்யுதான்னு ஒரு டவுட் வேற வந்துருச்சுங்க சார் எனக்கு. என்னை நேத்து என்ன? அறியாமலே நான் இப்ப நான் நேத்து கேட்டதுல இருந்து சரிங்க என்ன மேடம். அறியாமலே நான் என் மனசு அப்படிதான் வேலை செய்யுதான்னு எனக்கு ஒரு டவுட் வேற வந்துருச்சு. இல்ல நீங்க அதான் நேத்து அதை சொன்னார் இல்லையா, அந்த டவுட்டை கூட நீங்க அது தாட்டா எடுத்துக்கங்க. அந்த டவுட்டை கூட தாட்டா எடுத்துக்கிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா அது போயிருங்க. நீங்க எதுவுமே நீங்க மனசுக்குள்ள ஏற்படுற எதையுமே நீங்க இது கண்டுக்க வேண்டாங்க. நீங்க அது பாட்டுக்கு போயிருங்க. ஓகே, ஐ ஃபீல் த சேஞ்ச். அது வந்து அது அது அதுபடிதான் ஃபாலோ பண்றேனாங்கிறது தெரியணும். இல்ல இது அதான் நீங்க என்னன்னா இப்ப நீங்க ஒரு டவுட் பட வேணாம். நீங்க டவுட் இல்ல சார், அதை ஃபாலோ பண்றேன்னு தோணுது எனக்கு. ஐ மீன் ஐ எம் வெரி நார்மலா மனோரணி ஐயா சொல்ற மாதிரி நல்ல அது அது எடுத்துக்கலையோ, அது நல்லா தெரியுது எனக்கு அந்த டிஃபரன்ஸுங்கிறேன். அது அப்போ நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பாம்மா. நீங்க உங்களுக்கு தெரியலன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலா அப்ப சரியான பாதையில தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க அர்த்தம். அப்ப தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. ஓகே நன்றிங்க ஓகேங்க சார். ஓகேங்க. வேற யாருக்கும் மனோலய நாசத்தை பத்தி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. சார் வணக்கம் சார். மோகனலட்சுமி மேடம், சொல்லுங்க மேடம். சார் இப்போ நமக்கு நெகட்டிவ் திங்கிங் இருந்ததுன்னா கூட அதை பத்தி கூட கவலைப்பட வேண்டியதில்லை, தானா மறையும் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஆமாங்க. அது அதை ஏத்துக்கிட்டாலும் ஒரு சில காரியங்களை நமக்கே தெரியாம செய்ய விடாம அந்த தாட் தானே நம்மளை தடுக்குது. அதுதான் எனக்கு ஒரு டவுட். நமக்கே தெரிய மாட்டேங்குது. இதனால இப்ப தான் நம்ம செய்யறன்றது லேட்டரா தான் புரியுது. அப்போ அதை ஓகே. ஓவர் கம் பண்ணிக்கிறது, நம்ம அது தானா போகும்னு விட்டுறதா? இப்ப மேடம், இப்ப நீங்க கேக்குறது வந்து நெகட்டிவ் திங்கிங் வந்து நிறைய வருது. இப்ப அதை வந்து அந்த நெகட்டிவ் திங்கிங் வந்து அப்படியே விட்டுறலாமா இல்ல ஏதாவது பண்ணலாமான்னு கேக்குறீங்க, அப்படிதானே சொல்றீங்க? அத அப்படியே விட்டாலும் நம்ம சில செயல்களை செய்ய விடாம தடுக்குது இல்லைங்களா? அது நமக்கே தெரியாம நடக்குது. இதனால தான் நான் செய்யல போல இருக்குன்னு லேட்டரா தான் புரியுது. இல்ல இப்ப என்னன்னா மேடம், உங்களுக்கு வந்து இப்ப நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு வச்சுங்களேன், மைண்ட்ல வருது ஆட்டோமேட்டிக்கா. உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருதுன்னு எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 80% நெகட்டிவ் தாட்ஸ் வருது, 20% வந்து ஒரு நல்ல தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நிறைய தாட்ஸ்லாம் கூட கிடையாது. பர்டிகுலரா ஒரு விஷயத்துல நெகட்டிவ் திங்கிங் தான் இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி. ஓகே. அது நமக்கு சரி, அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா வீரியம் குறையும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. குறையுதுன்னு ஆமா தான். ஆமா அது ஆமா. குறையதும் எனக்கு தெரியுதுதான். ஓகே.
ஆனா சில செயல்களை நம்மள செய்ய விடாம ரொம்ப காலமா அதை தடுத்துட்டே தான் இருக்கு. நம்மளுக்கே தெரியாம அது செய்யாம இருக்கிறோம். இல்ல இல்ல அது வந்து நீங்க வந்து அதை நீங்க வந்து அதை தாட்டா எடுத்துட்டு நீங்க எதுவுமே பண்ணாம விட்டுருங்க மேடம். ஆட்டோமேட்டிக்கா அது கம்மியாயிட்டே போயிடும் உங்களுக்கு. நீங்க அதை எதுவுமே பண்ண வேண்டாம் மேடம். ஆக்சுவலா நீங்க இதனாலதான் இதனாலதான் அப்படி நினைச்சு நீங்க திங்கிங்கா மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா வரும் உங்களுக்கு. அதை நீங்க திங்கிங்கா மாத்தாம விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வராது. நீங்க கண்டிப்பா நீங்க இப்ப நினைக்கிற மாதிரி இன்டெரக்டா இப்ப இந்த தாட்ஸ்னால தான் நான் பண்றோம்னு சொல்ற ஒரு பயம் ஏற்பட்டிருந்தாலும் இன்டெரக்டா நம்ம அதை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருவோம் உங்க மைண்ட் அப்படியே. இப்ப இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்கிறனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வந்து பண்றோமோ அப்படிங்கிறப்ப நம்ம மறைமுகமா நீங்க அந்த வர்ற தாட்டை வந்து நீங்க வேணாம்னு சொல்லி நீங்க எதிர்க்கிறீங்க. ஸோ இப்போ அப்படிங்கிறப்ப அதோட தாட் வந்து திங்கிங்காக மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு, அதிகமாக மாறிட்டு இருக்கும் உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப உங்களை அறியாமல் நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் அதை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால தான் அது எப்படி வந்தாலும் வந்துட்டு போகுது. நீங்கள் செயல் மட்டும் நீங்கள் புறத்தில் பார்க்கறது மட்டும் நீங்கள் உங்களோட கான்சியஸாக நீங்கள் பண்ணுங்க. மற்றபடி இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்க வேண்டாம் மேடம். அந்த செயல் தான் வந்து பின்னாடி தான் புரியுது நமக்கு இதனால தான் செய்யலன்றதே புரியுது. சோ இத்தனை நாள் நம்ம கவனிக்காம இருந்தோமே, அப்ப இனிமேலும் கவனிக்காம இருப்போமோ அப்படின்ற எண்ணம், ஒரு பயம். புரியுது. இப்ப இனிமேல் நீங்க என்னன்னா நீங்க இதை வந்து நீங்க ஃப்ரீயா தாட்டா நினைச்சு நீங்க எதுவுமே பண்ணாம அகத்துல எதுவுமே பண்ணாம விட்டுட்டு புறத்துல நீங்க வேலை பார்க்கறப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கான்சியஸா நீங்க அதுக்கு எப்படி பண்ணணும்னு நல்லா யோசிச்சு தெளிவா உங்க அறிவை யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா புறத்துல வந்து நீங்க அறிவை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அங்க நீங்க அறிவை யூஸ் பண்ணாம நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை தான். ஸோ புறத்துல அறிவை யூஸ் பண்ணி பண்ணுங்க, அகத்துல வந்து உங்க அறிவை யூஸ் பண்ணாதீங்க. இது நீங்க இந்த 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 அகத்துல வந்து இது யோசிக்காதீங்க. இப்படி உங்க அறிவுனால தான் நீங்க யோசிக்கிறீங்க. உள்ளுக்குள்ள நம்ம இந்த மாதிரி பண்றதுனால தான் அப்படி வருதுன்னு அப்படி யோசிக்காதீங்க. அகத்துல என்ன வந்தாலும் வந்துட்டு போகுது, நீங்க அதை விட்டுருங்க. புறத்துல நீங்க பண்றப்ப மட்டும் உங்க அறிவை யூஸ் பண்ணி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு பதில்னு வச்சுக்கோங்களேன். அறிவை யூஸ் பண்றதுன்னா இது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஆமா யோசிக்கணும். ஆமா கண்டிப்பா நீங்க அந்த செயலை பண்றதுக்கு முன்னாடி இது நல்லதா கெட்டதா, இது உங்களுக்கு நன்மை தருமா கெடுதல் தருமா, இது நல்ல செயலா, இதெல்லாம் யோசிச்சு அந்த செயலை பண்ணீங்கன்னா அது வந்து நீங்க உங்களால அந்த நெகட்டிவ் தாட்னால பண்றோமா இல்ல பாசிட்டிவ் தானே பண்றோமா அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்க புறத்துல பண்ணக்கூடிய செயலை மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா அதை நீங்க யோசிச்சு நல்லதா கெட்டதான்னு பார்த்து பண்ணினீங்கன்னா, அறிவை யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியுமா. சரிங்க. புரியுதுங்களாம்மா? சரிங்க. அதனால அகத்துல வர தாட்டை வந்து கண்டிப்பா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். அதை நீங்க விட்டுருங்க, ஃப்ளோல அதுவா போயிடும். நல்ல தாட்டு இருந்தாலும் சரி கெட்ட தாட்டு தான், அதை நீங்க நெகட்டிவ் பாசிட்டிவ்னே உள்ளுக்குள்ள பிரிக்காதீங்க. அது வந்து உங்க கையிலேயே கிடையாது வர்றது. நீங்க பிரிச்சிங்கனாவே உங்களுக்கு பிரச்சனை தான். அது நீங்க அப்படியே ஒரு ஆறு போல உங்களுக்கு போயிட்டு இருக்கு தாட்டு. அது அது வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஒரு உயர்ந்த தாட்டா இருந்தாலும் சரி இல்ல கேவலமான தாட்டா இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான். அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அங்க அந்த இடத்துல நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா அங்க ப்ராப்ளங்க. அது எங்க நீங்க பிரிக்கணும்னா புற வேலை செய்யறதுக்காண்டி அதை நீங்க தாட்டை திங்கிங்கா மாத்துறப்ப மட்டும்தான் நீங்க அதை நீங்க எடுத்துக்கலாம். செயலுக்காண்டி பண்ணக்கூடியது. மற்றபடி நீங்க செயலுக்கு நீங்க அதை பண்ண தேவையில்லான்னு நீங்க அதை விட்டுருங்க. அது எல்லாமே ஒண்ணுதான், அப்படியே போயிடும். ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா குப்பையும் அடிச்சுட்டு வரும், ஒரு நல்ல பூவும் வரும், அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்படியே எல்லாம் போயிட்டே இருக்கும். அது பாட்டு விட்டா போயிடும், அதுவே போயிடும். சரிங்க சார். சரிங்கம்மா, ஓகேங்கம்மா. வேற யாராவது கேக்குறீங்களா? லோஹித் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றையே நான் சேர்க்கணும் அந்த பயிற்சியில மனமற்ற நிலையா மனநிலைய மாற்ற நிலையம் சார் உங்களோட ஸ்பீக்கர் ஃபோன் ஏதாவது போடுறீங்களா? வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்குங்க சார். ஓகே சார், நான் நெக்ஸ்ட் ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணுங்க சார். பேசுங்க, மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணி சார் இப்போ கேக்குதுங்களா? இப்போ கேக்குதுங்க சார், சொல்லுங்க சார். இப்போ கேக்குது, பேசுங்க சார். இந்த மனோலயம் நாசத்துல பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்க சார்? லோஹித் சார். ஓகே. ஸோ வேற யாரும் மனோலய நாசத்தை பத்தி கேட்குறதுனா கேட்கலாம். மியூட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மனோ லயத்து மூலமாக தான் இந்த ஞான புரிதலே நமக்கு ஏற்படும்.
ஸோ மனோலய நாசம் தான் வந்து விடுதலை. அந்த ஞான புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா எல்லாமே நம்ம விட்டுருவோம், ஃப்ரீயா விட்டுறது தான் வந்து விடுதலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சார் இப்போ மனோலயம்ன்றது இன்பத்திலே திளைச்சிருந்தாலும் நமக்கு கெடுதுதான், துன்பத்திலே திகைச்சு அதுலயே நிலைச்சிருந்தாலும் கெடுதல் தான். ஸோ அதுதான் மனோலயம். அதை விட்டு டைவர்ட் பண்ணணும், அதுதான் மனோநாசம். ஆமா, டைவர்ட் பண்ண தேவையில்லை, அது அதுவே மனோலய நாசம். கலையிறது. ஆமா, நீங்க டைவர்ட் பண்ணா ஏதோ ஒன்று பண்றீங்க, டைவர்ட் பண்ணீங்கன்னா அதுவும் லயம் தான். டைவர்ட் பண்ண வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக் கலைஞ்சிடும். அது ஆக்சுவலா டைவர்ட் பண்ணாம என்ன பண்ணணுங்க சார்? நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க அது மனோலயம் ஏற்பட்டுச்சுன்னா மனோலய நாசமும் ஆட்டோமேட்டிக்கா ஏற்படும், லயம் ஆயிரும், அதுவே லயமாகி போயிடும் உங்களுக்கு. ஓ, அது தானா ஏற்படுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். ஆமா, நீங்க வந்து அது தானா ஏற்படுறதுக்கு வந்து நீங்க நீங்க எதுவுமே பண்ணாம விட்டீங்கன்னாவே அது ஆட்டோமேட்டிக்கா மனோலயம் ஏற்பட்டு மனோலய நாசம் ஏற்பட்டு தான் இருக்கு. நீங்க அந்த இடத்துல எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை, புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். நீங்க தானா நடைபெறுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? சில பேர் ஒரே அந்த ஒரு விஷயத்தையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்களே, அதுதானே பிரச்சனையே. அதனால அதுல இருந்து வெளியே வரணும்ல, அதுதானே. ஆமா ஆமா, இப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க. இப்ப அந்த கவலையை விட்டு வெளியில வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்க உள்ளுக்குள்ள வந்து கவலை இருக்கு, அதை விட்டு வெளியில வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அது தாட் வந்துட்டு இருக்கு, ஒரு கவலையான தாட் வந்துட்டு இருக்கு. அதை வெளியில வர்றதுக்கு திங்க் பண்ணி வெளியில வருவீங்களா, இல்ல அப்படியே ஃப்ரீயா விட்டுருவீங்களா? உள்ளாமா அது வந்து தாட்ன்றதுனால முடிஞ்ச பாஸ்ட் அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை விட்டுட்டு இனிமேல் என்ன நடக்குதுன்னு பிரசன்ட் பத்தி அவ்வளவுதான். தாட் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு போயிருங்க. அது நீங்க எதுவுமே திங்கிங் பண்ணா அது பிரச்சனை. அந்த கவலையானதான் தாட்டா வந்துட்டு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டீங்கன்னா அது தாட் அதுவே போயிடும். நீங்க ஏதாவது சரி பண்றதுக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது திங்க் பண்ணீங்கன்னா திரும்பவும் அது வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால அதை விட்டுட்டீங்கன்னா அதுவா போயிடும், அவ்வளவுதான். இப்ப எதுவுமே பண்ண வேண்டாம், உள்ளுக்குள்ள எதுவுமே பண்ண வேண்டாம். அதுவா உள்ளுக்குள்ள அந்த தாட் வந்து மனோலயம் ஏற்பட்டு மனோலய நாசம் ஏற்பட்டு தான் போயிட்டு இருக்கு, அந்த பிரவாகத்துல இயக்கத்துல போயிட்டு இருக்கு. அதை நம்ம வந்து போய் நம்ம ஏதாவது நம்ம அதை வந்து டைவெர்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னீங்கன்னாவோ, இல்ல அதை ஆல்டர் பண்றது, இதை நல்லதா மாத்துறது, ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ள அந்த தாட்டை டச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணீங்கனாலும் சரி, அது டக்குன்னு திரும்பவும் வந்துடுங்க. அது திரும்பவும் லயம் ஏற்பட்டு நீங்க இதுல மாட்டிடுவீங்க மறுபடியும். ஆனா நம்ம வந்து மனோலயத்துல இருக்கிறோம்ன்ற அந்த கான்சியஸ் மட்டும் இருக்கணும், அதுல இருந்து வெளியே. அதுவும் அந்த லயத்துல இருக்கும் அப்படிங்கிற கான்சியஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. இது நீங்க இப்ப நீங்க இந்த மனோலயம் நீங்க அதை புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். அந்த புரிஞ்சுட்டா உங்க கான்சியஸ் அது ஆட்டோமேட்டிக்கா வருங்க. அது இது இப்போ உங்க அறிவுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தேவைப்படுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். நீங்க அதை மெமரி நீங்க வச்சு திரும்ப திரும்ப அதை நீங்க இது பண்ணணும்லாம் தேவை கிடையாது. அறிவுபூர்வம் புரிஞ்சிருச்சுன்னா போதுங்க உங்களுக்கு. மத்தெல்லாம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுங்க. ஆனா ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கணும், மனோலயத்துல இருக்கிறது நல்லது இல்லைன்னு நினைச்சு அது கன்சிடர் பண்ணல. இல்ல அப்படி மனோலயத்துல நல்லது இல்லைன்னு சொன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்ப மனோலயம் வந்து நல்லதும் இருக்கு, நல்லது நம்ம லயத்து மூலமா நம்ம எல்லாரும் பண்ண முடியும், நல்லதும் பண்ண முடியும். இதை எந்த ஒரு செயல் பண்ணதுனாலும் மனசுல மனோலயம் இருந்து பண்ண முடியும் நம்ம. ஓகே, லயம் இல்லாம நீங்க எதுவுமே லயம் இல்லாம நம்ம வந்து ஈவன் பாத்தீங்கன்னா நம்ம சமாதி நிலையும் மனோலயம் தான். அது ஒரு மனம் ஒரு வடிவம் எடுக்குது. இது தூக்கம் கூட மனோலயம் தான். அப்ப தூக்கத்துல வந்து தாட் இல்லைன்னு சொல்றோம், அதுவும் ஒரு மனசு வந்து ஒரு வடிவம் எடுக்குது. ஒரு மனசு வந்து ஒரு வடிவம் எடுத்தாவே அது லயம் தான் ஆக்சுவலா. சோ லயம் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நீங்க நினைக்கிறது எல்லாமே லயம் தான். ஓகே. அப்ப ஒரு கவலையிலேயே லயிச்சிருக்காங்கன்னா சோ அதுக்கான டைம் அதுக்கு தேவைப்படுது, அவ்வளவு டைம் விட்டுணும். இல்ல இப்ப என்ன, ஆமா, இப்ப நீங்க இந்த புரிதல் இல்லாததுக்கு முன்னாடி வந்து கவலையில இருந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப திரும்ப அந்த கவலையை சரி பண்றதுக்கு ஏதாவது திங்க் பண்ணி அந்த அந்த கவலை வந்து லயத்துல இருப்பாங்க. அந்த கவலைங்கிற லயத்துல அந்த கவலைங்கிற லயத்தை வந்து அதை சரி பண்றேங்கிற மாதிரி ஒரு திங்கிங் யூஸ் பண்ணி அதை நாசம் பண்ற மாதிரி அவங்கள முயற்சி பண்ணி திரும்ப திரும்ப அந்த லயத்துல மாட்டுவாங்க. கவலையை சரி பண்றதுக்காண்டி அந்த மனோலய நாசம் பண்றேன்னு சொல்லிட்டு அதை ஒரு புதுசா ஒரு தாட்டை கிரியேட் பண்ணி அங்கேயும் திரும்பவும் அந்த மனோலய நாசம் பண்றேன்ட்டு அங்க லயத்தை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப ஏற்படுத்தி திரும்ப திரும்ப ஒரு சுழற்சி போல வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்க இப்ப இங்க எதுவுமே பண்ணாம விடுறப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மனோலயம் ஏற்படுறது, அதுவே மனோலய நாசமாகி போயிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு மூமெண்ட்ரியா அது உயிரோட்டமா நாசம் ஏற்பட்டு போயிட்டே தான் இருக்கும். லயம் ஏற்படும், நாசம் ஏற்படும், லயம் ஏற்படும், நாசம், இப்படிதான் போயிட்டு இருக்கும். அப்ப நீங்க அந்த இடத்துல நீங்க ஏதாவது பண்ணுனீங்கன்னா திரும்பவும் அந்த லயத்துல மாட்டிக்குவீங்க. அப்ப எதுவுமே பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அதுவே போயிருங்க எல்லாமே. இப்போ நமக்கு வந்து இது புரிஞ்சதுனால இதை இப்படி எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம வீட்லயே யாருன்னா ஒருத்தருக்கு மனோலயத்துல கவலையில இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அப்படியே விட்டுணுமா? இல்ல அவங்களுக்கு வந்து இப்ப இந்த விஷயங்கள்லாம் அவங்கள ஞான முகாம்ல சேர்த்து விடுங்க. அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அவங்க வந்து எதுவுமே அவங்க வந்து தன்னை அறியாமே வந்து உள்ளுக்குள்ள சரி பண்ணிட்டு இருப்பாங்க. மனசுக்குள்ள அந்த கவலையில இருக்கவங்க வந்து அந்த கவலையை சரி பண்றதுக்கு வந்து அந்த லயத்தை ஏதோ ஒன்று சரி பண்ணி திரும்பவும் அதில் மாட்டி சுழற்சியில கவலையிலே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னா மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பண்ண மாட்டாங்க அவங்க.
அது என்னனுங்க ஐயா நாங்க சொல்லணும்? நீங்க எதுவும் அத பத்தி யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணுமா? இல்ல கவலைப்பட அப்படிலாம் இல்ல. நீங்க அவங்கள வந்து நீங்க ஞானம் நம்ம பகவத்தையா வீடியோவை ப்ராப்பரா அந்த ஞானம் நீங்க ஞானம் அட்டன் பண்ணிருக்கீங்களாமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றீங்க இல்லையா? நான் யூடியூப்ல மட்டும் தாங்க சார் கேட்டிருக்கேன் நான். அதுதான் அவங்கள வந்து கம்பல்சரி அந்த மாதிரி ஒருத்தன் கவலையிலே இருக்கவங்க வந்து கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ஞான முகாம் அட்டன் பண்ண சொல்லுங்க. டைரக்டா வர முடியலன்னா நம்ம யூடியூப்ல ஃபுல் ஞான முகாம் இருக்கு, அதை நீங்க பார்க்க சொல்லுங்க. அந்த மாதிரி அதை பார்க்க சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு நீங்க ஒரே விஷயத்துல நம்ம அவங்கள்ட்ட சொல்றப்ப அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஓகே. இங்க நிறைய மெத்தட்கள் சொல்லி தரப்ப அது எல்லாத்தையும் அவங்க பாக்குறப்ப அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் சரி அவங்க இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நேத்து கூட சரவணன் சார் அந்த கிளாஸ் வச்சு எல்லாம் பண்ணி காமிச்சார் பாத்தீங்களா? ம். அந்த மாதிரி அவங்க வந்து உள்ள பண்ணிட்டு இருப்பாங்க, சரி பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் ஃப்ரீயா அதை அப்படியே விட்டுருவாங்க. சரிங்க. அதனால நீங்க சொல்றத விட பெட்டர் நீங்க கிளாஸை ஜாயின் பண்ண சொன்னீங்கன்னா பெஸ்ட் உங்களுக்கு. சரிங்க சார். தேங்க்யூ. ஓகேங்க. ஸோ மனோலயம் வேற சரண்யா மேடம் பேசுறீங்களா? இல்லைங்க சார், சாட்ல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓ சாட்ல ஓகே. மைக் இஸ் நாட் கிளியர். பயம் பதட்டம் பற்றி கூறவும் போட்டிருக்காங்க. சரி அதான் அவரு சார் முடிஞ்சா ஒரு கொஸ்டின்ஸ் பயம் பதட்டம் ஏதாவது கேள்விகள் கேட்டாருன்னா கொஞ்சம் இதா இருக்கும். ஏன்னா இப்ப பயம் பதட்டம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து அது நம்ம உடம்புக்குள்ள வர்ற எந்த உணர்வுமே வந்து நம்ம வந்து அது எதுவுமே பண்ணக்கூடாது, அதுவா போயிடும். ஸோ இதை வந்து பர்டிகுலராக ஒரு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாருன்னா நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு ஒரு எண்ணம் ஏற்பட்டு அதுக்குரிய விளைவுகளாக வந்து நம்ம உணர்வு வந்து ஒரு பயமாவோ பதட்டமாவோ இருக்கும். அதை நம்ம வந்து சரி பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. உள்ளுக்குள்ள சரி பண்ண முடியாது. வெளியில புறத்துல நீங்க தான் பண்றதுனா பண்ணலாம், தவிர உள்ளுக்குள்ள நீங்க வந்து அதை எதுவும் பண்ண முடியாது. இப்போ நேற்று சரவணன் சார் டார்ச் அடிச்சு காமிச்சாரு, நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக வெளியில தான் இருக்கணும். உள்ளுக்குள்ள ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா திரும்ப அதிகமாகும். பயம் பதட்டம் ஒரு விஷயத்த பண்றப்ப உங்க செயல் அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக வெளியில தான் இருக்கணும். எப்போ உங்க ஃபோக்கஸ் உள்ளுக்குள்ள போச்சுன்னா அந்த பயம் பதட்டமும் வந்து அதிகமாகும். அது வந்து ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன். அவர் எந்த விஷயத்துக்கான பயம் பதட்டம்னு சொல்றான்னு தெரியல. நான் ஓவராவே அகத்துல வந்து எந்த வேலையுமே கிடையாது, புறத்துல மட்டும்தான் வேலை. அப்போ உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக புறத்துல வச்சுட்டு அகத்தை வந்து விட்டுருங்க. ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னாவே பயம் பதட்டம் எந்த உணர்வு வந்தாலும் சரி, ஒரு 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 உயர்ந்த உணர்வு வந்தாலும் சரி. ஐயாவே சொல்லியிருப்பாரு, பகவத்தையாவே பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு அனுபவம் சொல்லியிருப்பாரு. உயர்ந்த அனுபவமா அந்த சமாதி நிலையில இருந்தார். ரொம்ப நாளா சமாதி நிலையில அது உடலை பாதிக்கிற மாதிரி இருந்தனால அதை விட்டு வெளில வந்துட்டேன்னு சொன்னாரு. ஸோ சமாதி நிலையில இருந்து ஒரு உயர்ந்த நிலையம்பாங்க. இப்போ பயம் பதட்டம்லாம் வந்து ரொம்ப நார்மலான ஒரு ஃபீலிங்ஸ், எனர்ஜி லாஸ் ஆகிற ஃபீலிங்ஸ்னு வச்சுங்களேன். இப்போ அது எதுவாக இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ள பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், எல்லாமே போயிடணும். எதில் நீங்கள் தேங்கினாலுமே அங்கே மாட்டிக்குவோம். எந்த உணர்வுல தேங்கினாலும் நம்ம மாட்டிக்குவோம். அங்கே தேக்கமே இருக்கக்கூடாது, உயிரோட்டமும் போயிட்டே இருக்கணும். அது பயம் உணர்வாக இருக்கட்டும் சொல்லிட்டு, இல்லை உயர்ந்த சமாதி நிலையாக இருக்கட்டும் சரி, எல்லாமே போயிடணும். எங்கே நம்ம தேங்கினாலுமே நம்ம லாக் ஆயிடுவோம். எல்லாமே போயிடணும். அப்போ பயம் பதட்டம் வந்தாலும் நீங்கள் வந்து அங்கே எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த புரிஞ்சுக்குங்க, இந்த மனோலய நாசம். இந்த இந்த இன்னைக்கு நான் அடுத்தது ஒரு நான் யாருன்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். அது ரொம்ப முக்கியமான டாபிக். ஜீவமணி சார் பேசுவார் இன்னைக்கு. அந்த நான் யாருங்கிறது ரொம்ப டீப்பா புரிஞ்சுட்டுனா இந்த சொல்ற இந்த 6-7 மெத்தடாலஜி எல்லாமே நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னாவே இந்த பயம் பதட்டம் உங்களுக்குள்ள எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆரம்பிச்சிருச்சுன்னா எந்த உணர்வுமே இந்த பயம் பதட்டம்னா திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நின்று நிற்கும். அப்போ நிற்கிறப்பதான் நீங்க அந்த உடம்புல கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுறப்ப உங்களுக்கு ஒரு அன்ஈஸியான ஃபீலிங்ஸ் ஏற்படும். அப்போ எல்லாமே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது ஃப்ரீ ஃப்ளோவா போயிடும். ஓடுற ஆற்றுல வந்து பிரச்சனை கிடையாது. தண்ணி தேங்கி இருந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனைகளா இருக்கும். அது ஃப்ளோவில் நல்லா போயிட்டு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ஒரு பியூரிட்டி இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப எல்லாமே போயிடணும். எல்லாத்தையுமே வந்து அகத்தில் ஏற்படுற உணர்வுகளாக இருக்கட்டும் சொல்லி எண்ணங்களாக இருக்கட்டும் எல்லாமே எதையுமே நீங்கள் பண்ண முடியாதுங்கிற தெரிஞ்சுக்குங்க. அங்கே அதை தெரிஞ்சுக்கிட்டு விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சண்டை போடுறீங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் அட்டன் பண்ணி தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இது ஃப்ரீயாக விட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் போயிருங்க. அது நீங்கள் சண்டை போட தேவையில்லை, அது நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது உங்களுக்கு வேணும் வேணான்னு சொல்லி ஒதுக்காதீங்க. அது பயமா இருக்கட்டும் எந்த உணர்வா இருக்கட்டும் சரி, எல்லா உணர்வுலையும் ஓட்டுருங்க. அது பாட்டுக்கு போயிடும். அதுவா மனோலய நாசம் ஏற்பட்டு போயிட்டு தான் இருக்கு. நம்ம ஏதோ ஒன்று நம்மளை அறியாமையே சில விஷயத்தை அதை நம்ம அப்புறப்படுத்த நினைச்சு இந்த பயம் பார்த்துட்டு நம்மளுக்கு வேணான்னு நினைச்சு அதை தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு நம்ம இன்டெரக்டா மனசுல நீங்க பண்றதுனால தான் அது திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. அப்போ நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா அதுவா ஃப்ளோவா போயிடும். அது பயம் பார்த்துட்டு எதுவா இருக்கட்டும் எல்லாமே போயிருங்க. அடுத்தது சார், மை கொஸ்டின், மனமற்ற நிலைக்கும் மனோலய நாச நிலைக்கும் என்ன வித்தியாசம்? மனமற்ற நிலைக்கும் மனோலய நாச நிலைக்கும் இல்லை. இப்ப மனமற்ற நிலைனா இப்ப மனோலய நாசமும்
மனமற்ற நிலைனா வந்து இப்ப சமாதி நிலையை விட மனமற்ற நிலை தான் சொல்றாங்க. ஆனா மனசு இல்லாம எதுவுமே பண்ண முடியாது நம்ம ஆக்சுவலா. ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்க மனோலய நாசமாவே எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. இதை இந்த மனமற்ற நிலையும் கூட மனோலய நாசமாவே எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே வந்து ஒரே இதாவே நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து மனமற்ற நிலைன்னா ஒன்று கிடையாதுன்னு தான் சொல்றாரு ஐயாவும். ஏன்னா மனசு இல்லாம நீங்க எதையுமே நீங்க புரிஞ்சுக்க முடியாது, எதுவுமே நம்ம பண்ண முடியாது ஆக்சுவலா. எது பண்ணாலுமே நீங்க அங்க மனது தேவைப்படும். அப்ப மனமற்ற நிலைனா நம்ம அங்க வந்து ஈவன் அதான் சமாதி நிலையவே அவர் வந்து பாத்தீங்கன்னா மனோலயம் தான் சொல்றாரு. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இது வந்து நம்ம மனமற்ற நிலைன்னு வந்து நம்ம அதை எதுவுமே எடுத்துக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து எல்லாத்துலயுமே மனசு இருக்கு, மனசு இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நீங்க பயம் பதட்டம் பத்தி ஒருத்தவங்க சொல்லுங்க மேடம். பயம் பதட்டம்னு வரும்போது நீங்க ஒரு சொன்னீங்க எதுவுமே நம்ம அது வரட்டும்னு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா. ஒண்ணும் செய்யக்கூடாது, புறத்தே தான் செய்யணும்னு. புறத்தே செய்யறதுதான் எனக்கு புரியல. புறத்தே நம்ம என்ன செய்யணும்ன்றீங்க? அது பயம் வரும்போது என்ன பண்ணணும்ன்றீங்க? புறத்தேனா சரி இதனால்தான் நீ பயம் வருதா, சரி அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லணுமா? இல்ல இது வந்து நீங்க பயம் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது மேடம். உங்களுக்குள்ள வர உணர்வுகள் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது மேடம். நீங்க புறத்துல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அகத்துல வர உணர்வுலாம் அதுவா போயிடும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க அங்க எதுவுமே ஏதாவது பண்ணீங்கன்னா அங்க பிரச்சனை. எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது மேடம் ஆக்சுவலா. பயம் எந்த உணர்வு வந்தாலும் அதுவா ஃப்ளோவா போகணும் உங்களுக்கு ஆக்சுவலா. நீங்க அது இதை நீங்க போகணும், இதை போகணும்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது அங்க பிரச்சனை. நேற்று சரவணன் சார் இந்த டார்ச் அடிச்சு காமிச்சார் பாத்தீங்களா? அந்த மாதிரி கரும்பு 3 தானே. உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா வெளியில இருக்கணுங்க. கேக்குங்களா மேடம்? கேக்குது சார். அந்த எல்லாமே புரியுது. அகத்தே தான் செய்யணும், புறத்தே செய்யக்கூடாதுன்னும் போது அது புறத்தே தான்ன்றது என்னதுன்னு எனக்கு அது இல்ல புரியல. புறம்னா நீங்க வெளியில செய்ய வேண்டிய செயல் தான் மேடம் புறம்னு சொல்றோம். நீங்க வெளியில செய்யறீங்களே செயல் ஆக்சுவலா அந்த செயல் தான் புறம்னு சொல்றோம் ஆக்சுவலா. நீங்க பண்ற செயல்கள் எல்லாமே புறத்துல செய்யறதுன்னு சொல்றோம் மேடம். அதை விட்டுட்டு நம்ம வெளியே செய்ய வேண்டிய வேலையை கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். ஆமா ஆமா மனசுக்குள்ள ஏற்படுற அந்த உணர்வுகளை நீங்க எதுவுமே கண்டுக்காம விட்டுட்டு நீங்க வெளியில என்ன செய்யணுமோ அதை மட்டும் செயல் மட்டும் நீங்க செய்யுங்க. உள்ளுக்குள்ள வந்து எதுவுமே விட்டுருங்க, அதுவா போயிடும் அப்படிங்கறதான் சொல்றோம் மேடம். ஓகே ஓகே. நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா புறத்தேனா அதுக்கு தேவையான புறத்தே வேலை தான் வெளியே செய்யணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு தேவையானது எதுவும் செய்யல, நம்ம வேற என்ன செய்யணுமோ அதனுடைய கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். ஆமா நீங்க என்ன வேலை செய்யணுமோ வெளியில அந்த வேலையை கான்சென்ட்ரேஷன் பண்ணா போதும். உள்ளுக்குள்ள நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. சரிங்க சார். சரி. அடுத்தது ஜீவமணி சார் வந்துட்டாரு. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த மனோலய நாசத்தை முடிச்சுட்டு நம்ம அடுத்த டாபிக் வந்து ஜீவமணி சார் வந்து நான் யார் அப்படிங்கிற தலைப்பில் இப்போ நம்ம அடுத்த டாபிக் போக போகிறோம். அனைவரும் சார்பாகவும் ஜீவமணி சாருக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். தெரியுங்க சார். நல்லா சார். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நம்ம பண்ணலாமா? பண்ணலாம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, இப்போ பரவாயில்ல. நல்ல ஒரு ஆரோக்கியமான டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ கேள்விகள் வரவேற்கப்படுகிறது. ஏன்னா வந்து இது இந்த புரிதல் வந்து ரொம்ப எளிமையா இருந்தாலும் நம்ம வந்து இவ்வளவு நாளா நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டதுனால இது அவ்வளவு எளிமையா இருக்கிறத நம்மளால ஏத்துக்க முடியாது. அதனால நம்ம சந்தேகங்கள் வரத்தான் செய்யும். அந்த சந்தேகங்களை நம்ம கிளியர் பண்ணிக்கிறது நல்லதுதான். இப்போ வந்து இன்னைக்கு நம்ம இப்ப பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து ஹூ ஆம் ஐ, நான் யார் அப்படிங்கிற தலைப்பு நாம் பார்க்க போறோம். இந்த கேள்வி வந்து ஆன்மீகம் சார்ந்த அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி. இந்த கேள்வியை தொடாத மகான்களும் இல்லை. ரமண மகரிஷி எடுத்துட்டாலும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹூ ஆம் ஐ, நான் யார் என்று விசாரணை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அவர் பல கேள்விகளுக்கான பதில் அதான் சொல்லுவாரு. நீங்க கஷ்டமா இருக்கு, யாருக்கு கஷ்டம்னு பாரு. ஏன் கோவம் வருது, அப்ப கோவம் யாருக்கு வந்திருக்குன்னு பாரு. அந்த ஹூ ஆம் ஐ, நான் யாருங்கிற விசாரணை வந்து இந்த ஆன்மீக தேடலில் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒண்ணு. ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல,
வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த கேள்வி மூலமும் கிடைக்கக்கூடிய பதில் வந்து ஒரு நல்ல தீர்வா அமையும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, நம்ம இந்த கேள்விக்கு வருவோம். இப்ப வேதங்கள் என்ன சொல்லுது? ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்க? ஹூ ஆம் ஐ, நான் யார் என்ற கேள்வி நமக்கு நாமே கேட்டுக்கொண்டால் என்ன மாதிரியான பதில்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். நீங்களே கூட சொல்லுங்க. நீங்க வந்து நமக்கு நாமே நம்ம வந்து நான் யார் அப்படின்னு கேட்டுட்டா நமக்கு என்ன பதில் கிடைக்கும்? வேதங்கள் சொல்லுது உடல் நாம இல்லைங்குது, இந்த மனசு நாம இல்லைங்குது. அப்படிங்கும்போது நான் யார் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப நான் யாருங்கிற கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிட்டா என்ன பதில் உங்களுக்கு கிடைக்கும்? கொஞ்சம் யாராவது சொல்லுங்களேன், பரவாயில்ல, சொல்லுங்க. நான் சொல்லட்டுங்களா சார்? சொல்லுங்கய்யா. நான்ங்கிறது ஆன்மா. இந்த உடலும் இல்லை, உடல் கடந்த மனமும் இல்லை, அதையும் கடந்து ஆன்மா தான் நான். ஓகேங்க, ஓகேங்க, ரொம்ப கரெக்ட். ஓகே, அடுத்து இன்னும் வேற யாராவது? சரண்யா, சசி, நீங்களும் சொல்லலாம். எனக்கு இனிஷியலா தோணுனது வந்து என் பேரு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்புறம் சரி அது நம்ம கிடையாது அப்படின்னு தோணுச்சு. அடுத்தது நம்ம பார்க்குற உத்தியோகத்து மூலியமா நம்மளுக்கு ஒரு அடையாளம் வருது. அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சுங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்தா இல்ல அதுவும் நம்ம கிடையாது. அப்போ இந்த அவர் ஐயா சொன்ன மாதிரி நம்ம ஆன்மா தான் நம்ம. ஆனா அது வந்து புஸ்தகம் வாசிக்கிறப்ப, அத படிக்கிறப்ப, ஆமா அப்படிதான் போல அப்படிங்கிற அறிவளவுல தான் அது இருக்கே தவிர்த்து, அதை உணர்வு பூர்வமா இப்படி நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னா, அது இன்னும் இல்லைங்கய்யா. ஓகே, ஓகேம்மா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம யாரும் வந்து நான் தான் ஆன்மா அப்படின்னு உணர்ந்து யாரும் சொல்லல. எல்லாம் நூல்ல சொல்லியிருக்காங்க, வேதங்கள்ல சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து நாம தான் ஆன்மான்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல நீங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆன்மீக தேடல் இல்லாதவங்களை கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவனை சொன்ன நானும் இப்ப என்ன கேட்டா ஜீவமணி அப்படின்னு அவங்க பேரை சொல்றான்னு வச்சுக்கோங்க, உங்க பேருங்க, நீங்க யாரு அப்படின்னு அவன் என்ன சொல்லுவாங்க, இல்ல நான் வந்து மதுரைக்காரன், நான் மெட்ராஸ்காரன் அப்படிம்பாங்க. அது உங்க ஊருங்க, நீங்க யாரு அப்படின்னா நான் போலீஸு, நான் டாக்டர். இது உங்க வந்து நீங்க செய்யக்கூடிய வேலை. அப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்டோம்னா கடைசியா அப்படியே கேட்டுட்டு வந்து வச்சுங்களேன், ஒருத்தர் சொன்னார் நான் ஒரு மனிதன் அப்படின்னாரு. மனிதன்கிறது இந்த உயிரினத்தினுடைய பேரு. மனிதன், ஆடு, மாடு இந்த மாதிரி ஊன் இருக்கு. அது மாதிரி நாம வந்து இந்த இந்த உயிரினத்துக்கு நம்ம பேர் மனிதன் கொடுத்துட்டோமா, உண்மையில நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா பதில் சொல்ல முடியல. நான் யாருன்னு என்னால எல்லாராலையுமே பாத்தீங்கன்னா சொல்ல முடியல. சரி, வேதங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதங்கள் வந்து நீ வந்து ஒரு ஆன்மா தான், ஆன்ம சுரூபி அப்படிங்குது. எப்ப நாம நம்மள ஆன்மான்னு உணர்ந்துக்கிறோமோ அப்பவே நம்ம துன்பம் எல்லாம் இல்லாம போயிடுமா. நீங்க வந்து ஆன்மான்னு உணர்றவர்களும் உங்களுக்கு எல்லா கஷ்டமும் இருக்கும். ஆன்மான்னு உணர்ந்துட்டீங்கன்னா உங்க துன்பம் எல்லாம் இல்லாம போயிடும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு கதை வேற ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு ஆட்டு மந்தை இருக்கு. அந்த ஆட்டு மந்தையில வந்து ஒரு சிங்கம் வந்து வேட்டையாட வருது. ஒரு பெண் சிங்கம் வேட்டையாட வரும்போது அது வந்து கர்ப்பம் தரித்து இருக்கு. வேட்டையாட வரும்போது குட்டியை ஈண்டுட்டு போயிடுதான். ஈண்டுட்டு வேட்டையாடிட்டு போயிடுது. ஒரு சிங்கக்குட்டியே அங்க வளருது. தன்னை ஆடுன்னு நினைச்சே வளர்ந்துட்டு இருக்கு. நானும் ஆடுதான் நினைச்சு அதுவும் வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ வந்து இன்னொரு சிங்கம் வேட்டையாட வரும்போது இந்த சிங்கம் வளர்ந்து ஒரு ஒரு நார்மலா வளர்ந்துருச்சு. அப்போ வந்து இன்னொரு சிங்கம் வேட்டையாட வரும்போது பாக்குது, ஏன்னா இங்க ஒரு சிங்கக்குட்டி இருக்கே அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு அது சொல்லுதான், நீ வந்து ஆடு இல்ல. அது பயந்து நடுங்குது இந்த சிங்கத்தை பார்த்து. ஐயோ நம்ம வந்து நம்மளை வேட்டையாடிடுவாங்களே, நம்ம வந்து கொண்டுவாங்களேன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கு. அப்ப அந்த சிங்கம் சொல்லுதான், நீ பயப்படாத, நீயும் ஒரு சிங்கம் தான் அப்படின்னு சொல்லுதான். அப்ப இந்த சிங்கம் சொல்ல, இல்ல இல்ல நான் ஆடுதாங்கதான். இல்ல இல்ல நீ சிங்கம் தான் கூட்டிட்டு போய் ஒரு குளத்துல காட்டுதான். குளத்துல கீழே குடிஞ்சு அப்ப கண்ணாடி எது குளத்தை பார்த்தா குளத்துல உருவத்தை பார்த்தா நாம வேற மாதிரி இருக்கணும்னு அது கூப்பிட்டு போயிடுதான். அது மாதிரி நாம வந்து சாதாரண மனுஷனா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்மளும் ஆன்மாதான் அப்படின்னு ஆன்மாவுடைய சுருங்கம் தான் நாம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம துன்பம்லாம் நீங்கிடும் அப்படின்னு அந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு. சரி, நம்ம ஆன்மாதான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அதே வேதங்கள்கிட்ட ஆன்மான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கேட்கும்போது அந்த வேதங்கள் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்த உடலை கொண்டு நீ ஆன்மான்னு உணர முடியாது, இந்த மனதை கொண்டு உணர முடியாதுன்ட்டாங்க. நம்மகிட்ட ரெண்டு தான். ஒண்ணு
இந்த உடம்பு, இன்னொன்னு இந்த மனசு. இந்த ரெண்டை வச்சு நம்ம ஆன்மாங்கிறத உணர முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் எப்படிதான் உணர்றது? வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்ன வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேதத்தை கேட்கும்போது, வேதங்கள் என்ன சொல்லுது? எதை கொண்டு ஆன்மாவை அறிவது அப்படின் போது, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக. என்ன சொல்லிடுச்சுங்க? ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகன்னு சொல்லிடுச்சு. ஐயையோ! அப்புறம் முதல்ல ஆன்மானாவே என்னன்னு தெரியல. அப்புறம் அதுக்கப்புறம் ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகன்னா எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறது? அப்படிங்கும்போதுதான் எதுதான் ஆன்மா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேள்வி கேட்கிற நபர் முதல்ல யாரு? நான் யாருன்னு கேட்கிற ஆள் யார் அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் ஆன்மா என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலா நம்ம எல்லாருக்குமான அடிப்படையே ஆன்மா தான். ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் நம்ம எல்லா உணர்வுமே. ஆன்மா வந்து ஒரு அறிநிலையா இருக்கு, ஒரு கான்சியஸா இருக்கு. இப்ப நமக்கு வந்து இந்த ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் மைண்டுன்னே சொல்றாங்க. இப்ப நம்ம நான் யாருங்கிறது கேட்கிறாள், ஆன்மா கேக்குதா இல்ல வந்து யார் கேட்கிறா? ஆன்மாவுக்கு அப்படி ஒரு கேள்வியே முதல்ல கிடையாது. முதல்ல நாம யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் ஆன்மா என்ன யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் யாருங்கிற கேள்வி கேட்டது யாரு? ஆன்மாவா? ஆன்மாவுக்கு அப்படி ஒரு தேவையே இல்லையே. உண்மையில ஆன்மா எப்பயுமே பரிசுத்தமா தான் இருக்கு. ஆன்மாவுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அது ரொம்ப சரியா தான் இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. ஓகேங்களா? இந்த மனசுக்கு ஆதாரமாவும் ஆன்மா தான் இருக்குது. அப்ப நான் யாருன்னு கேட்கறது எது கேக்குதுன்னா, இந்த மைண்டு தான் கேக்குது. இந்த மைண்டு தான் நான் யாருன்னு கேக்குது. இது ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கடல் இருக்குன்னு வச்சுங்களேன். பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடல். கடல் தான் ஆன்மான்னு எடுத்துக்கங்க. கடல்ல அலை இருக்கு. அலையும் கடலும் உண்டா வேறையா? ஒண்ணுதான். ரெண்டுமே நீர் பார்ட்டிகுலர் தான் இருக்குது. நீரணுக்கள் தான் இருக்கு. ரெண்டுமே நீர் தான், தண்ணி தான். எழுச்சி பெற்றதை வந்து அலைன்னு சொல்றோம். எழுச்சி பெறாதத கடல்னு சொல்றோம். அப்ப எழுச்சி பெற்றதால அலை தனியா நமக்கு தெரியுது. அப்ப ஆன்மாவினுடைய எழுச்சி தான் மனமா இருக்கு. கடல் ஆன்மா அப்படின்னா அலை என்பது மனம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த எழுச்சி பெற்றதுதான் மனசா நம்மகிட்ட செயல்பட்டு இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, இருப்பது தெரியாமல் இருப்பதுதான் ஆன்மா. இருக்கிறது தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து அதனுடைய எழுச்சி ஆயிடுது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்வீட் எடுத்து வாயில வைக்கிறோம். டேஸ்ட் அப்படி ரொம்ப இனிப்பா இருக்கு. ஒரு கசப்பு எடுத்து வைக்கிறோம், கசப்பை காட்டுது. புளிப்பு வச்சா புளிப்பை காட்டுது. அறுசுவையும் காட்டுது இந்த நாக்கு. உண்மையில இப்ப நாம் வந்து எதை உணர்றோம்? இனிப்பு, கசப்பு, அறுசுவை வந்து அந்த பொருளை உணர்றோமா இல்ல நாக்க உணர்றோமா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பொருள்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையில பொருள் அல்ல. இப்போ ஒரு ஜிலேபி இருக்குன்னு வச்சுங்களேன். ஜிலேபியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு வாயில வைக்கிறோம், இனிக்குது. உண்மையில நம்ம நேரடியாக ஜிலேபியை உணரல. அந்த ஜிலேபி பதார்த்தம் நம்ம நாக்குல ஏற்படுத்துற தன் மாற்றத்தை தான் உணர்றோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம எந்த டேஸ்ட் பண்ணாலும் நேரடியா அந்த பொருளை உணர்றது கிடையாது. அந்த பொருள் நாக்கில் ஏற்படுத்திய தன் மாற்றத்தை தான் நம்ம உணர்றோம். நம்மளதான் நம்ம உணர்றோம், வேற எதுவுமே உணரல. அப்ப நாக்கினுடைய சுவை என்பது என்ன? இனிப்பா, காரமா, கசப்பா, புளிப்பா, துவர்ப்பா, எது? எல்லாத்தையுமே காட்டக்கூடிய தன்மையில் அது இருக்கு இல்லையா? இனிப்பு போட்டா நாக்கு இனிப்பா மாறுது, கசப்பை போட்டா நாக்கு கசப்பா மாறுது. அது எப்படி இருக்குன்னா அது வந்து பிளாங்கா இருக்குது, அறிநிலையில இருக்குது. எது வந்தாலும் அது என்னன்னு உணரக்கூடிய நிலைமையில் இருக்குது. இப்ப எதுவுமே சாப்பிடாதப்ப நாக்கு என்னவா இருக்கும்? நாக்குல எதையுமே நம்ம வாயில எதுவுமே வைக்கல. அப்ப நாக்கு என்ன டேஸ்ட்ல இருக்கும்? எந்த டேஸ்டுமே இருக்காது. பாத்தீங்களா? எதுவுமே இருக்காது. அப்ப நாக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? நாக்கு அப்ப எப்படி இருக்குன்னா இருக்கிறது தெரியாம இருக்கு.
நாக்கு இருக்குது, நம்மளால உணர முடியுது, ஆனால் டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, உணர முடியாம இருக்கிறோம். அப்ப இது போலதான் இந்த ஆன்மா என்பது இருக்கிறது தெரியாம நம்ம உடம்புல இருந்துட்டு, நம்முடைய மனசுக்கெல்லாம் ஆதாரமா இருந்துட்டு இருக்கு. அது எழுச்சி பெற்றாதான் மனசாவே செயல்படுது. எழுச்சி பெறும்போது மனசா செயல்படும் போது என்ன பண்றோம்? எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கு, பயங்கர ஜாலியா இருக்கு, வருத்தமா இருக்கு, ஒவ்வொன்றா சொல்றோம் பாத்தீங்களா? இது எல்லாமே ஆன்மாவினுடைய எழுச்சி தான். எழுச்சி பெறக்கூடிய அந்த ஆன்மா, அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த ஆன்மா உணரணும்னா, ஒரு உணர்வா நீ உணர முடியாது. எல்லா உணர்வுக்கும் ஆதாரமா இருக்கு. எப்படி நாக்கு நமக்கு இப்ப நாக்கு இருக்கிறது தெரியுது, ஆனா டேஸ்ட் இல்லாம இருக்க முடியும் இல்லைங்களா? அது மாதிரிதான் ஆன்மா இருக்கு. நமக்கு ஒரு கஷ்டம், வருத்தம், துன்பம், கோபம், பயம் வரும்போது ஆன்மா தான் அதுவா மாறுது. அதான் எழுச்சி பெற்று மாறுது. எப்படி நாக்கு இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, புளிப்புலாம் வருதோ, அப்ப இது என்ன நாக்கு அப்படி தன்மாற்றம் அடையுது. அப்படி ஆன்மா எழுச்சி பெற்ற நிலையில தான் நம்மளால உணர முடியுது. அப்படி எழுச்சி பெற்ற நிலையில அது மனமாகவும் செயல்படுது. இப்ப மனமா செயல்படக்கூடிய நம்முடைய மனசுதான் என்ன பண்ணுதுன்னா, நான் யாருங்கிற கேள்வி கேட்குது. வேத நூல்களில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, ஆன்மா எந்த ஒரு பாதிப்புமே ஆன்மாவும் கிடையாதான். ஆன்மா நீரில் நினையாது, நெருப்பில் வேகாதுன்னு சொல்லுவாங்க. ஆன்மா எப்பயுமே பாதிப்படையாது. ஆன்மாவுடைய எழுச்சியில் தான் எல்லா பிரச்சனையும் இருக்கே தவிர, அடிப்படையான ஆன்மால ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்ப மன ரீதியாகத்தான் நம்ம அந்த நான் யாருங்கிற கேள்வியை நம்ம கேட்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் தான் நான் யார் அப்படின்னு நம்மளை கேட்குது. நம்முடைய அறிவு தான் அந்த நான் யாருங்கிற கேள்வியை கேட்குது. அப்ப உணர்வு ரீதியாக, மன ரீதியாக இந்த நான் யார் அப்படிங்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, நமக்கு பல உண்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த உண்மைகள் மூலமாக நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் ஞானம். வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மனசுதான் என்ன பண்ணுதுங்க, நான் யாருன்னு கேட்குது. உணர்வு ரீதியான இந்த மனம்தான் நான் யாருங்கிற கேள்வியை கேட்குது. அதை பார்க்கலாமா? இதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும், எல்லாவற்றுக்குமான ஆதாரத்தை புரிஞ்ச மாதிரி, அது ஆதாரமான ஆன்மாவை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. இப்ப என்கிட்ட பாருங்க, இது ஒரு மொபைல் போன் தெரியுதுங்களா? இது ஒரு மொபைல் போன். இந்த மொபைல் போன் என்னுடையது. இந்த மொபைல் போனை நான் பார்க்கும்போது என்ன ஆயிடுறேன், இது என்னுடைய மொபைல் போன்னு நான் ஃபீல் பண்றேன். இது என்னுடைய மொபைல் போன்னு நான் பார்க்கும்போது நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் போனை உடையவனா இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது என்னுடைய மொபைல் போன் நான் பார்க்கும்போது என்ன எப்படி ஃபீல் பண்றேன், மொபைல் போன் உடையவனா நான் ஃபீல் பண்றேன். இப்ப என்கிட்ட என்னுடைய கார் இருக்கு, என் காரை போய் பார்க்கறேன். காரை பார்க்கும்போது இது என்னுடைய கார் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும்போது, நான் காரை உடையவனா நான் மாறிடுறேன். நல்லா புரியுதுங்களா? நான் காரை உடையவனா மாறிடுறேன். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் காரை உடையவனா இருக்கிறதுனால கார் என்கிட்ட இருக்கா, கார் என்கிட்ட இருக்கிறதுனால நான் காரை உடையவனா இருக்கேன்னா? சொல்லுங்க பார்க்கலாம். கேள்வி தான். இப்ப என்னுடைய காரை நான் பார்க்கிறேன். காரை பார்த்தோன்னே இது நான் பார்க்கப்படும் பொருள் கார். நான் பார்ப்பவனா மாறிடுறேன். நான் பார்ப்பவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்னா, காரை உடையவனா இருக்கேன். என் கேள்வி, காரை உடையவனாக நான் இருப்பதால் கார் என்கிட்ட இருக்கா, கார் என்கிட்ட இருக்கிறதுனால நான் காரை உடையவனா இருக்கிறேன்னா? மேடம் காந்திமதி மேடம் சொல்லுங்க நீங்க. கார் நம்ம கிட்ட இருக்கங்காட்டி கார் நம்மளுடைய. இப்ப கார் தான் முதன்மையானதா இருக்கு. கார் இருக்கிறதுனால நான் காரை உடையவனா மாறிட்டேன். ஓகேங்களா? இப்ப இன்னொன்னு, இப்ப நான் என்ன பண்றேன், நான் எங்க வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு நான் மனைவியை பார்க்கும்போது என்ன ஆயிட்டேன், இது மனைவின்னு நான் பார்க்கும்போது என்ன ஆயிட்டேன், என்ன அறியாமலே நான் கணவனா மாறிட்டேன். கணவன்கிற தகுதிக்கு வந்துட்டேன். அப்புறம் எப்படி இருந்தாலும் திரும்பி பார்க்குறேன், என் பையனை பார்க்குறேன். என் பையனை பார்க்கும்போது நான் யாரா இருக்கேன், தகப்பனா மாறிட்டேன், அப்பாவா மாறிட்டேன். மகனேன்னு பார்க்கும்போது நான் அப்பாவா மாறிட்டேன். இந்தாண்ட திரும்பி இன்னொரு அறைக்குள்ள போறேன், அங்க என்னுடைய அப்பா உட்காந்துருக்காரு. அவரை பார்க்கும்போது என்ன ஆயிட்டேன்,
நான் அப்பா பார்க்கும்போது நான் மகன் ஆயிட்டேன். அப்ப நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் போது அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பவனாக நம்ம மாறிட்டே இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் போது இது ரொம்ப ஈஸி தான் புரிஞ்சுக்கிறது, ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. நீங்க கஷ்டமா பார்த்தீங்கன்னா கஷ்டமா புரிஞ்சுக்கீங்க. அதனால ஈஸியா புரிஞ்சுக்கங்க. ஒரு அனுபவம் ஏற்படும் போது அப்ப நம்ம எப்படிப்பட்டவனா இருக்கிறோம்? அந்த அனுபவத்தை அனுபவிப்பவனாக இருக்கிறோம். அவ்வளவுதான். எப்படி நம்ம ஒரு காரை பார்க்கும்போது நான் காரை உடனே மாறிட்டேன். என் அப்பாவை பார்க்கும்போது நான் என்னை அறியாமலேயே என்ன ஆயிட்டேன், பையனாயிட்டேன். என்னுடைய மகனை பார்க்கும்போது நான் அப்பாவா மாறிட்டேன். இது எப்படிங்கன்னா இது நம்ம பார்க்கறது அனுபவத்தை தான் பார்க்கிறோம். ஆனா நம்மளை அறியாமலேயே அனுபவிப்போனா உள்ள மாறிடுறோம். இந்த ஸ்கூல்ல மார்க் வாங்கினா என்ன மார்க் எடுத்திருக்க, என்ன மார்க் வாங்கினா பாஸ், 35 வாங்கினா பாஸ். ஓகே, எவ்வளவு மார்க் வாங்கியிருக்க? 40. 40 அப்படின்னாவே 100க்கு 40ன்னு சொல்லுவோமா? 50னாவே என்ன அர்த்தம்? 100க்கு 50ன்னு அர்த்தம். அது மாதிரி இந்த 100க்குங்கிறது மறைஞ்சிருக்கு இல்லையா? அது மாதிரி என்ன அனுபவம் ஏற்பட்டாலும் அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பா நம்மளை அறியாமலேயே ஆயிடும். இதுதான் இயற்கையா நடந்துட்டே இருக்கு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கேளுங்க. இப்போ கார் நம்மளோடதுன்னு நம்ம உணர்றோம். அந்த கார் நம்மளுக்கு அது மேல உரிமை எடுத்தா அது ஒண்ணு ரியாக்ட் ஆகுறது இல்லைங்க சார். இதே நம்மளுக்கு ஒரு உணர்வுள்ள பொருள் மேல அவங்க ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு இதாகுது. இல்ல கரெக்ட் தான். அது வர நினைப்பேன். இப்ப என்ன ஒரு அனுபவம் ஏற்பட்டா, ஒரு பயம் வரும்போது, பயம் வருதுன்னு வச்சுங்களேன். எனக்கு பயம் வந்துருச்சு. பயம் வரும்போது பயம் என்பது என்னுடைய அனுபவம். அந்த சமயத்துல நான் என்ன யாரா ஃபீல் பண்றேன்னா பயப்படுபவனா ஃபீல் பண்றேன். நான் சொல்றது புரியுதுங்களா? எனக்கு ஒரு மகிழ்ச்சி, ஹாப்பி வரும்போது மகிழ்ச்சி என்பது என்னுடைய அனுபவமா இருக்கு. அப்ப அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய நான் யாரா மகிழ்பவனா இருக்கேன், மகிழ்ச்சி அடைந்தவனா இருக்கேன். ஒரு துக்கம் ஏற்படுது. துக்கம் ஏற்படும் போது நான் யாரா இருக்கேன்? துக்கப்படுபவனா இருக்கேன். துக்கம் என்பது என்னுடைய அனுபவம். அப்ப நான் யாருன்னா துக்கப்படுபவனா நான் என்ன ஃபீல் பண்றேன். அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பவனா நம்ம மாறிட்டு இருக்கிறோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இததான் ஜேகேவும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த எக்ஸ்பீரியன்சர் அப்படிங்கிறாரு. அதாவது என்னன்னா அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்டு. அதாவது அனுபவம் அனுபவிப்பவன் ரெண்டும் எப்பயும் இணைஞ்சேதான் இருக்கும். இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. நம்மள அனுபவத்தை தனியா அனுபவிப்பவனை தனியா பிரிக்கவே முடியாது. பயத்தையும் பயப்படுபவனையும் பிரிக்க முடியாது. துக்கத்தையும் துக்கப்படுபவனையும் பிரிக்கவே முடியாது. துக்கம் வந்ததுனாலதான் நம்ம என்ன ஆயிட்டோம்? துக்கப்படுவோம்னா நம்ம மாறிட்டோம். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, துக்கத்தை காட்டக்கூடிய தாட், ஒரு தாட் என்ன வருது அதுதான் துக்கத்தை காட்டுது. துக்கப்படுபவனையும் அதுதான் காட்டுது. ரெண்டையுமே காட்டுறது ஒரே தாட்டு தான். ரெண்டு தாட்டு கிடையாது. ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் மாதிரி பிரிக்கவே முடியாது. ஒரு காயின் எடுக்கிறோம், ரெண்டு பக்கம் இருக்குனால ரெண்டா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ரெண்டும் சேர்ந்தது ஒரு முழுமையா இருக்குது. அது ரெண்டு காயின் கிடையாது, ஒரே காயின் தான். ஒரே எண்ணம் தான் நமக்கு பயத்தையும் காட்டுகிறது, பயப்படுபவனா நம்மளையும் காட்டுது. ரெண்டையுமே பிரிக்கவே முடியாது. பிரிச்சா அது முழுமையே கிடையாது. அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அனுபவம் இல்லாத அனுபவிப்பவனை நீங்கள் பார்க்க முடியாது. இது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், நல்லா புரிஞ்சுக்கங்க. அனுபவமே இல்லாத அனுபவிப்பவனை நீங்க பார்க்கவே முடியாது. அதுபோல அனுபவிப்பவனையும் அனுபவிப்பவன் இல்லாத அனுபவமும் கிடையாது. உங்களுக்கு எப்ப அனுபவம் இல்லாம இருக்கு சொல்லு பாருங்க. சொல்லவே முடியாது. கணந்தோறும் நம்ம அனுபவத்தோட தான் இருக்கிறோம். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கத்துல ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது அனுபவம் இல்லை, அப்ப அனுபவிப்பும் இல்லை, உங்களால உணரவே முடியாது.
நீங்க இருக்கிறதெல்லாம் எப்பெல்லாம் உணர்றீங்களோ, நான் இருக்கேன் அப்படின்னு எப்பெல்லாம் உணர்றீங்களோ, அப்ப நம்ம அனுபவத்தோட மட்டும்தான் இருக்கிறோம். அனுபவம் இல்லாத அனுபவிப்பவன் இல்ல, அனுபவிப்பவன் இல்லாத அனுபவம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா அனுபவம் தான் முதன்மையா இருக்கு. அனுபவத்தாலதான் அனுபவிப்பவன் வந்துட்டே இருக்கான். இதுவரை நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஒரு மாயையா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த நான்கிற உணர்வு நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு ஒரு நிரந்தரமா ஒண்ணு உள்ள இருக்கு. இந்த நானுக்கு தான் எத்தனையோ அனுபவங்கள் வந்து போயிட்டு இருக்குது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது சாஸ்வாஸ்தமா இந்த நான்கிறது நிரந்தரமா உள்ள ஒண்ணு இருக்கு. இந்த நானுக்கு எத்தனையோ எண்ணங்கள் வந்து போகுது, எத்தனையோ அனுபவங்கள் ஏற்பட்டு மறையுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இது ஒரு மாயை. உண்மையில் நிரந்தரமான நபர் உள்ள இல்ல. அனுபவம் வரும்போது அனுபவிப்ப வரான், அனுபவம் மறையும் போது அனுபவிப்பனும் மறைஞ்சிடறான். அனுபவம் மாற மாற அனுபவிப்பவனும் மாறிக்கிட்டே இருக்கான். இதுதான் உண்மை. ஆனா நம்ம அப்படி ஃபீல் பண்ணவே முடியல நம்மால. இப்ப இது ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம், தண்ணி எடுத்துங்க. தண்ணிக்கு வடிவம் இருக்கா சொல்லுங்க? தண்ணிக்கு வடிவம் இல்லை. வடிவம் இல்லைங்கிறது சரியான பதில் இல்ல. தண்ணிக்கு நிரந்தர வடிவம் இல்லைன்னு சொல்லலாம். அப்படி சொல்லலாமா? தண்ணிக்கு நிரந்தர வடிவம் இல்லை, அவ்வளவுதான். தவிர வடிவம் மாறிக்கிட்டே இருக்கு. எப்படி மாறுது? அது எந்த பாத்திரத்துல இருக்குதோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை அது எடுத்துக்குது. தண்ணி ஒரு ஒரு டம்ளர்ல இருந்தா தண்ணியினுடைய வடிவம் என்னங்க? டம்ளர். ஒரு சொம்புல இருந்தா தண்ணியினுடைய வடிவம் சொம்பு. ஒரு பாட்டில்ல இருந்தா அதனுடைய வடிவம் பாட்டில். அப்ப தண்ணிக்கு நிரந்தர வடிவம் கிடையாது, அது பாத்திரத்தினுடைய வடிவத்தை எடுக்குதுன்னு சொல்லலாம். அதுபோல இந்த நிரந்தர நான் நமக்கு கிடையாது. அனுபவம் என்பது ஒரு பாத்திரமா வச்சுக்கீங்க. அனுபவத்தை அனுபவிப்பவன் என்பது தண்ணியா வச்சுக்கீங்க. அனுபவம் மாற மாற அனுபவிப்பவனும் மாறிக்கொண்டே இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுக்கு ஒரு சின்ன ஸ்லைடு உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு ஸ்லைடு தெரியுதா? தெரியுது சார். தெரியுதுங்க சார். ஓகே. உவமை நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு துறவி வந்து எதை பார்க்கிறாரு? ஒரு மானை பார்க்கிறாரு. மான் என்பது பார்க்கப்படும் உருவம். இவர் பார்ப்பவர், பார்ப்பவர் இவரு. தண்ணீருக்கு தனிப்பட்ட வடிவம் கிடையாது. எந்த அனுபவமும் ஏற்படாத போது அனுபவிப்பவனுக்கு வடிவம் கிடையாது. அனுபவம் அனுபவிப்பவன் ரெண்டையும் பிரிக்கவும் முடியாது. அனுபவம் அனுபவிப்பு ரெண்டும் சேர்ந்ததுதான் முழுமை. அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பு வந்துகிட்டே இருக்கான். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்துறோம். அந்த தண்ணியினுடைய வடிவம் என்னவாயிடுது? டம்ளரா மாறிடுது. பாத்திரத்தால் மட்டுமே நீர் பாத்திரத்தின் வடிவத்தை எடுக்கிறது. பாத்திரம் இல்லைன்னா நீருக்கு வடிவமே இல்லை இல்லையா? அப்ப இந்த பாத்திரத்துக்கு நம்ம அனுபவம்னு பேர் வச்சுக்கலாம். பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவிப்பவன் யாருன்னா தண்ணி. தண்ணிக்கு அனுபவிப்புன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா?
இந்த நானுக்கு நிரந்தர வடிவம் நமக்கு கிடையாதுங்க. நமக்கு என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்தை வந்து அனுபவிப்பா நம்மளை பார்க்குறோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான புரிதல். இதான் அனுபவம் என்பது பாத்திரம், அனுபவிப்பவன் என்பது நான். பாத்திரம் மாற மாற தன் நீரின் வடிவம் மாறிட்டே இருக்கு. அப்ப அனுபவம் மாற மாற அனுபவிப்போன்னு என்ன ஆயிட்டு இருக்கான், மாறிட்டே இருக்கான். இது பயம் ஏற்படும் போது பயப்படுபவன், வருத்தம் ஏற்படும் போது வருத்தப்படுபவன், கோபம் ஏற்படும் போது நம்ம கோபப்படுவனா இருந்துட்டே இருக்கிறோம். இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, பயம் ஏற்படும் போது இந்த பயப்படுவனா தான் நாம் இருக்கிறோம். இந்த பயப்படுபவன் என்ன சொல்றான், ஒரு விருப்பு போடுறான். அவன் சொல்றான் எனக்கு இந்த பயம் பிடிக்கல அப்படிங்கிறான். துக்கம் ஏற்படும் போது இந்த துக்கம் நமக்கு பிடிக்கல அப்படிங்கிறான். இப்ப யார் பிடிக்கலன்னு சொல்றான்? துக்கத்தினால் உருவான துக்கப்படுபவன் துக்கம் பிடிக்கலங்கிறான். இது சாத்தியமா? யோசனை பண்ணி பாருங்க. துக்கம் என்ற அனுபவம் ஏற்பட்டதாலதான் துக்கப்படுபவன் வந்திருக்கான். இந்த துக்கப்படுபவன் என்ன பண்றான், துக்கமே எனக்கு பிடிக்கல, அது வந்து விடுபண்ணுங்கிறான். அவனுடைய சோர்ஸே வந்து துக்கம்தான். துக்கம் மறையும் போது அவனும் மறைஞ்சிருவான், அங்க இருக்க மாட்டான், இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா துக்கத்தினால் உருவான துக்கப்படுபவன் என்ன பண்ணா, துக்கம் எனக்கு பிடிக்கலங்கும் போது இதுதான் போராட்டமா மாறும். நம்ம தண்ணி மாதிரி இருந்துட்டா எல்லா அனுபவமும் வரும், அனுபவிப்புன்னு வருவான். அனுபவம் மறையும் போது அனுபவிப்புன்னு மறைஞ்சிருவான். அனுபவத்திற்கும் அனுபவிப்பவனுக்கும் ஏற்படும் போராட்டம் எப்பயுமே முடிவுக்கே வராது. ஒரு டம்ளருக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி, இந்த டம்ளர் வடிவம் பெற்ற அந்த தண்ணி டம்ளர் பிடிக்கலன்னு சொல்லுது. டம்ளர் இருந்து வெளியே வந்தா அதுவே காணாம போயிடும். ஆனா டம்ளர் வடிவப்பட்ட தண்ணியே காணாம போயிடும். அப்ப நமக்கு நம் கோபத்தையோ பயத்தையோ நம்முடைய எந்த உணர்வா இருந்தாலும் சரி, எந்த அனுபவமா இருந்தாலும் சரி, அதை பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடுவோம், அதுல ஸ்ட்ராங் ஆயிடுவோம். எப்பெல்லாம் நீங்க வந்து உங்க அனுபவத்தோட போராடுறீங்களோ அப்பெல்லாம் நீங்க என்ன ஆயிட்டீங்க, பனிக்கட்டியா மாறிட்டீங்க. நம்முடைய இயல்பு தண்ணி. நம்ம இந்த 4 உணர்வுனுடைய இயல்பு தண்ணி மாதிரி. பையனை பார்த்தா அப்பாவாயிடுவோம், அப்பாவை பார்த்தா பையன் ஆயிடுவோம், மனைவியை பார்த்தா கணவன் ஆயிடுவோம், கணவரை பார்த்தா மனைவி ஆயிடுவோம். இப்படி நம்ம வந்து தண்ணி மாதிரி இருக்கிறோம். நம்ம இயல்பா தண்ணி மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க யாருன்னு கேட்டா முகாம்லாம் கலந்துட்டவங்க, இதே நாளை கால ஆபீஸ் போயிட்டீங்கன்னா அலுவலகத்துல பணிபுரியறவங்க. நீங்க என்ன பணிபுரியறீங்களோ, என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவம் உள்ள மாறிட்டே இருக்கிறீங்க. ஆனா ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா தண்ணியா இருந்தா நீங்க என்ன ஆயிட்டீங்க, பனிக்கட்டியா மாறிட்டீங்க, ஐஸா மாறிட்டீங்க. இப்ப ஒரு டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணி, இந்த டம்ளர் பிடிக்கல பிடிக்கல, இது எனக்கு மாத்தணும், இது சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டே இருந்தா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அது டம்ளர் மாதிரி ஐஸ் கட்டி ஆயிடும். எதை பிடிக்கலன்னு சொல்லுதோ அதனுடைய ஐஸ் வடிவத்தை எடுத்துக்கும். அப்ப அந்த பாத்திரத்தை விட்டு வெளியே வந்தாலும் எப்படி இருக்கும், டம்ளராகவே இருக்கும். இங்க உதாரணம் பாருங்க, இது பாருங்க, டம்ளர்ல இருந்த ஐஸ் கட்டி தண்ணி இந்த டம்ளரை பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா டம்ளராகவே ஆயிடுச்சு. இப்ப டம்ளர் விட்டு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தாலும் என்னவா இருக்கு, டம்ளராகவே இருக்கு. இப்ப இது இன்னொரு பாத்திரத்துக்குள்ள போகுது. இப்ப அனுபவமே ஏற்படலாம், அது அனுபவிப்பா நம்ம இருந்துட்டே இருக்கிறோம். இன்னொரு பாத்திரத்துக்குள்ள போகுது. இது வந்து ஒரு ஸ்கொயரா இருந்த ஒரு பாத்திரத்துல இருந்த ஐஸ் கட்டி தண்ணி இந்த ஸ்கொயர் பாத்திரம் பிடிக்கல பிடிக்கலன்னு ஸ்கொயராகவே மாறிடுச்சு. இதை வந்து ஒரு டம்ளருக்குள்ள போட்ட உடனே அப்போ எப்படி இருக்கு, ஸ்கொயராகவே இருக்கு. இப்ப நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறோம், பணிபுரிகிறோம். ஆபீஸ்ல பணிபுரிகிற இடத்துல வந்து நம்முடைய அதிகாரி அவர் பண்ண தப்ப நம்ம மேல போட்டு நம்மள குற்றம் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. நீ தான் தப்பு பண்ணிட்ட, உன்னால இவ்வளவு லாஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம குற்றம் சொல்றாரு. நமக்கு பிடிக்கல.
அவர் சொன்னதுனால ஏற்பட்ட பாதிப்பு நமக்கு பிடிக்கல. ஐயோ இப்படி சொல்லலாம், ஒரு அனுபவம் ஏற்படுது. இது ஒரு கோபம் ஏற்படுது, ஒரு மிகப்பெரிய வேதனை ஏற்படுது. அந்த வேதனை ஏற்பட்டதுனால நம்ம யாரா இருக்கிறோம்? வேதனைப்பட்டவரா இருக்கிறோம். இந்த வேதனை பிடிக்கலங்கும் போது என்ன ஆயிட்டோம்? ஒரு ஐஸ் கிட்டே ஆயிட்டோம். ஐஸ் கிட்டே ஆயிட்டு வீட்டுக்கு வரோம். குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம். வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த வேதனையான நபராகவே இருக்கிறோம். பிடிக்கல போராடிட்டோம்ல. ஆபீஸ்ல பணிபுரிகிற நபராகவே இருக்கிறோம். வீட்டுல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுது, இங்க கீழே கூட்டிடுச்சு, ஓங்கி ஒரு அறை வர்றோம். ஏன்? நாம இன்னும் ஆபீஸ்ல வேலை செய்யற ஆளாவே இருக்கிறோம். நாம ஐஸ் கிட்டியா மாறுறதுனால வீட்டுக்கு நம்ம என்ன ஆகல, குடும்ப உறுப்பினரா மாறல, குழந்தைக்கு அப்பாவா மாறல. நம்ம அதிகாரிக்கு கொடுக்க வேண்டிய அறைய என்ன பண்றோம்? குழந்தைக்கு கொடுக்குறோம். ஏன்? நம்ம அங்க அந்த பிடிக்காம அந்த வெறுப்புலயே வந்துட்டு இருக்கிறோம். நீங்க போராடி உங்க மனசோட நீங்க போராடி என்ன பண்றீங்க? வீட்டுக்கு வந்தும் உங்க பாத்திரம் உங்க இது மாறல, உருவம் மாறல. இந்த பாருங்க, ஸ்கொயரா இருந்த ஐஸ் கட்டி தண்ணியா இருந்தது, ஸ்கொயர் பிடிக்கல ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. இப்ப டம்ளருக்குள்ள வந்தா டம்ளரா மாறணும்ல, அது மாறல பாருங்க. இங்க அது என்னவா இருக்குது? ஸ்கொயராவே இருக்கு. அப்படி நீங்க என்ன ஆயிட்டீங்க? வீட்டுக்கு நீங்க என்ன அதிகாரிக்கு ஆபீஸ்ல பணிபுரிகிற ஆளாவே இருக்கிறீங்க. உங்க அதிகாரிக்கு கொடுக்க வேண்டிய அறை உங்க மனைவிக்கோ அல்லது குழந்தைக்கே விழுது. காரணம் என்ன? நீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்க உள்ளார. இதுதான் நம்முடைய பிரச்சனையே. பாத்திரத்தை பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாத்திரத்தின் வடிவத்தை பெற்ற தண்ணிக்கு ரைட்ஸே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த பாத்திரம் பிடிக்கலன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இந்த பாத்திரத்தால் தான் இருக்கிறீங்க. எப்படி நீங்க பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? நம்ம இந்த பயம் பிடிக்கல, வருத்தம் பிடிக்கல, எனக்கு வேதனை பிடிக்கலன்னு எதெல்லாம் பிடிக்கலங்கிறீங்களோ அப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க? அதுவாவே மாறிட்டீங்க. அப்ப நம்ம உள்ளுக்குள்ளார நமக்கு எந்த விருப்புக்குமே வாய்ப்பே கிடையாது. எதையுமே நம்மால மாத்தவே முடியாது. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் துன்பம் இல்லை, யாண்டும் இடும்பை இல. நாம வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு அந்த இறைவனை அடைஞ்சாதான். இறைவன் அடைகிறதுனா என்ன? அகத்தளவுல சரணாகதி அடைஞ்சாதான். நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தோடு முரண்படாம இருந்தாதான். எது வேணா போட்டும், எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான். பயம், வருத்தம், கோபம் எல்லாம் வரத்தான் செய்யும். அதை மாற்ற வேண்டிய கடமை நமக்கு எதுவுமே இல்லை. வெளியில தான் செயல்படணும். உள்ளுக்குள்ள மாற்ற வேண்டிய வேலை எதுவுமே இல்லைன்னு உள்ள நம்ம சும்மா இருந்தோம்னா எப்பவுமே நம்ம எப்படி இருக்கலாம்? தண்ணியாவே இருக்கலாம். தண்ணியா இருந்தா அனுபவம் மாற அனுபவிப்பு மாறுற மாதிரி, பாத்திரம் மாற பாத்திரம் பாத்திரத்தோட வடிவம், தண்ணியோட வடிவம் மாறிட்டே இருக்கும். ஈஸியா கடந்து போலாம். இப்ப அருவி ஊத்துதுங்க, எவ்வளவு பாறை இருந்தாலும் சரி, எவ்வளவு தடை இருந்தாலும் சரி, தண்ணி எப்படி போயிடும்? ஃப்ளோ ஆகி போயிடும். ஃப்ளோ ஆகி போயிடுமா? எதுவும் நிக்காத, தேங்கி நிக்காத. ஆனா ஐஸ் கட்டி போட்டு பாருங்க, எது தடுத்தாலும் என்ன ஆயிடும்? நின்னுக்கும். அது பயணம் தடைப்பட்டு போயிடும். அப்ப நம்ம எப்ப உள்ளுக்குள்ள தண்ணியா இருக்கிறோமோ, எப்ப நம்ம உள்ளுக்குள்ள விடுதலையோட இருக்கிறோமோ, எப்ப நம்ம உள்ளுக்குள்ள போராடாம இருக்கிறோமோ, அப்ப நமக்கு எதுவுமே நம்ம மனசுல வருத்தமோ வேதனையோ பிரச்சனைகளோ எதுவுமே தங்காது. எல்லாமே ஃப்ளோல தான் இருக்கு. அனுபவம் மாறும்போது அனுபவிப்புன்னு மாறிடுவான். பிடிச்சு வைக்கவே முடியாது, மாறிட்டே தான் இருக்கு. எதுலையாவது வேண்டாம், இது வேணாம், இது நல்ல அனுபவம், இது மோசமான அனுபவம், நல்ல அனுபவம்னு பிடிச்சி வச்சாலும் சரி, நீங்க மோசமான அனுபவம்னு அப்புறப்படுத்தணும்னு நினைச்சாலும் சரி, நம்ம ஐஸ் கட்டி ஆயிடுவோம். சரி, நீங்க தெரியாம போராடி ஐஸ் ஆயிட்டோம்னே வச்சுக்கீங்க. தண்ணி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? தண்ணி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? எந்த முயற்சி எடுக்க தேவையில்ல. ஒரு ஐஸ் தண்ணி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? சும்மா இருந்தா போதும், கொஞ்ச நேரத்துல தண்ணியா மாறிடும். நாம இல்ல சீக்கிரமா தண்ணி ஆகணும்னு நினைச்சோம்னா, இந்த அனுபவத்தை விடுபடணும்னு நினைச்சோம்னா, அது எது சமம் அப்படின்னா, ஐஸை கொண்டு போய் ஃப்ரீசருக்குள்ள வைக்கிற மாதிரி. இன்னமும் அது ஸ்ட்ராங் ஆயிடும். அப்ப நம்மளை அறியாம நம்ம போராடிட்டா கூட நம்ம சகஜமா திரும்புறதுக்கு
நாம அதுக்கே எதுவும் செய்ய தேவையில்லை. நம்ம தரப்புல தெரியாம என்ன பண்ணியிருந்தாலும் கூட ஓகே தான். தெரிஞ்ச விட்டு நமக்கு எதுவுமே போராடாம எது வந்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகேன்ட்டு என்ன பண்ணணும், நமக்கு அங்க வேலைன்னு கண்டுபிடிச்சிட்டு சும்மா இருந்தா நம்ம இந்த முகாம் மூலமா சும்மா இருக்கிறதுக்கு தான் கத்துக் கொடுக்குறோம். உள்ளுக்குள்ள எப்படி சும்மா இருக்கிறதுன்னு தான் கத்துறோம். நமக்கு வேலை இல்லைன்னு கண்டுபிடிச்சா போதும். நம்ம மறுபடியும் இல்ல நம்ம சும்மா இருக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா ஐஸ் கட்டி கொண்டு போய் ஃப்ரீசருக்குள்ள வைக்கிற மாதிரி தான். இப்ப அனுபவத்தையும் அனுபவிப்பவனையும் பிரிக்கவே முடியாது. அனுபவம் இல்லாத அனுபவிப்பவன் இல்ல, அனுபவிப்பவன் இல்லாத அனுபவமும் இல்ல. சரிங்க. இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பால் எடுத்துக்குவோம். ஒரு பால்ங்கிறது ஒரு முழுமையானது. அது ஒண்ணு. பால்ங்கிறது முழுமையான ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. இது ஒன்னாதான் இருக்கு. அதுல ஒரு பகுதி அனுபவிப்பவனா இருக்கு, மறுபகுதி அனுபவமா இருக்கு. ரெண்டும் சேர்ந்தது தான். நான் சொல்றேன், ஒரே தாட்டு தான், ஒரே எண்ணம் தான் நமக்கு அனுபவத்தையும் காட்டுது, அனுபவிப்பவனையும் காட்டுது. ரெண்டும் சேர்ந்தது முழுமை. இங்க போராடல. அப்படி ஒரு பகுதி அனுபவம், இன்னொரு பகுதி அனுபவிப்பவன் இப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு பகுதி மகிழ்ச்சி, இன்னொரு பகுதி மகிழ்பவன் வச்சுக்கலாம். நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும் போது நம்ம எப்பவுமே போராடவே மாட்டோம். மகிழ்ச்சியில மயங்கிதான் இருப்போம். ஓ நல்லா இருக்கேன், பரவாயில்ல, நான் இருக்கேன். என்ன யாரோ ஒருத்தவங்க புகழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கு. நீங்க போராடல, மகிழ்ச்சியா அது சீக்கிரம் ஃப்ளோவும் ஆயிடும். என்ன ஒருத்தர் அவமானப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடுது, எனக்கு பிடிக்கல. அது பிடிக்கலன்னா என்ன ஆயிடுது, அவமானம், அவமானப்பட்டவன் ரெண்டு வரும்போது இது எனக்கு பிடிக்கலும் போது என்ன ஆயிடும், ஒன்னா இருக்கிறது நம்ம ரெண்டா மாறிடுறோம். அது ஒன்னா இருக்கக்கூடிய பால் ரெண்டா பிரிஞ்சா என்ன ஆகும், ஃப்ளோ தடைபட்டு போயிடும். ஒன்னா இருந்துச்சுன்னா ஈஸியா என்ன ஆயிடும், ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கும். இங்க பாருங்க, இந்த ஒரு பால் இருக்கு, இதை உருட்டி விடுறோம்னு வச்சுக்க, என்ன ஆகும், ஈஸியா உருண்டு ஓடி போயிடும். அது மாதிரி நீங்க அகத்தளவுல அனுபவமும் அனுபவிப்பவனும் முரண்பாடு இல்லாம ஒன்னோடு ஒரு இணைஞ்சிருந்துச்சுன்னா எண்ணங்கள் உருண்டு ஓடி விடும், போயிடும், நம்ம விட்டு போயிடும். இங்க எனக்கு பிடிக்கலும் போது என்ன ஆயிரும், ரெண்டாயிரம். ரெண்டானாவே அது ஃப்ளோல இருக்குமானா இருக்காது. அதனாலதான் இந்த ஞான நிலை ஏற்பட்டவங்க எல்லாருக்கும் எந்த பிரச்சனையுமே ஒரு வெயிட்லெஸ்ஸா இருக்கும். பெரிய பிரச்சனையை அதோட வெயிட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன், பிசிக்ஸ்ல ஓடும் கல்லுக்கு இடை குறைவும் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒரு கல்லு உருண்டு ஓடும் போது அது வெயிட் லாஸ் ஆகும். நம்ம எண்ணம் ஃப்ளோலயே இருக்கு, தங்கல அப்படின்னா அதனுடைய பாரமே நமக்கு தெரியாது. எதையாவது பிடிச்சு வச்சீங்கன்னா அது பாரமா இருக்கும். எதையாவது நீங்க அப்புறப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னாவே பிடிச்சு வச்சுட்டீங்க தான் அர்த்தம். தக்க வைக்கணும்னு நினைச்சாலும் பிடிச்சு வச்சுட்டீங்க தான் அர்த்தம். விருப்பு வெறுப்பு ரெண்டுமே பிடிச்சு வைக்கிற வேலை தான். அப்படி பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பாரமானதா மாறிடும். எதுவெல்லாம் தங்குதோ அதெல்லாம் பிரச்சனைக்குரியது. ஒரு ஆறு எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணி ஓடிட்டே இருக்கு. தண்ணி ஓடுற ஓட்டத்துலதான் அந்த மணல்லையும் கல்லையும் பட்டு அந்த தண்ணி தூய்மையான தண்ணியா மாறுது. ஒரு ஆத்துல ஒரு சாக்கடை தண்ணி கலந்தால் கூட அது ஓடுற ஓட்டத்துல அடுத்த ஊர்ல கோயில்ல ஒரு புனித நீருக்காக பூஜைக்கு எதை எடுக்கிறாங்க, ஆத்து தண்ணி தான் எடுப்பாங்க. அப்ப ஓடுகின்ற தண்ணீர் தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்கிறது. தேங்கிய தண்ணீர் எவ்வளவு தூய்மையான தண்ணீராக இருந்தாலும் ஒரு கெட்ட நீராக மாறுகிறது. மழை நீர் எவ்வளவு தூய்மையான தண்ணி, அதை தக்க வச்சுட்டீங்கன்னா, ஒரு பிடிச்சு வச்சிட்டீங்கன்னா அது வெயில்பட்டு அது கெட்ட நீரா மாறிடும். ஓடிட்டே இருக்கிற தண்ணி சாக்கடை கலந்தால் கூட அது நல்ல நீராக தூய்மையான நீராக மாறிட்டே இருக்கு. அதுபோல ஓடும் பொருளுக்கு எடை குறைவு. அதுபோல பிரவாகமாக இருக்கக்கூடிய நமது எண்ணங்கள் நமக்கு எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்துவது இல்லை, எந்த பலுவையுமே நமக்கு கொடுக்காது, ஃப்ளோவா தான் இருக்கும். இப்போ ஒரு பால் ஓடும் போது பிரச்சனை கிடையாது. இந்த பாலை ரெண்டாக்கிட்டா பிளவுபடாத பந்து எளிதாக உருண்டு ஓடிவிடும். அனுபவத்திற்கும் அனுபவிப்பவனுக்கும் போராட்டம் இல்லாத போது அந்த எண்ணமும் எளிதாக ஓடிவிடும், எண்ணுபவனும் எளிதாக பிரவாகமாயிடுவான்.
அனுபவமும் பிரவாகமாயிடும், அனுபவிப்போனும் பிரவாகமாயிடுவான். அங்க எந்த வேலையுமே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துங்க. ஆப்பிளின் ஒரு பாதி, ஒரு ஆப்பிள்ங்கிறது முழுமைதான். ஒரு பாதி அனுபவம், மறுபாதி அனுபவிப்பவன். ஒன்றாத்தான் இருக்கு. நாம அந்த அனுபவம் பிடிக்கல, வேண்டுதல் வேண்டாமைக்கு வந்துட்டோம் அப்படின்னம்னா அப்ப ரெண்டாயிடுது. ரெண்டாயிட்டாவே அது ஓடுறது தடைப்பட்டு ஒரு ரெண்டு ஒரு ஒரு பாலை ஒரு ஆப்பிள் ரெண்டா கட் பண்ணி உருட்டி விட்டு பாருங்க, ஓடுமா? நின்றுடும், தடையாயிடும். இப்ப நீங்க உள்ளுக்குள்ள எனக்கு இந்த கோபம் பிடிக்கல அப்படின்னா நீங்க கோவப்பட்டவராகவே தான் இருப்பீங்க, தொடர்ந்து கோபத்தோடய தான் இருப்பீங்க. பயம் பிடிக்கலன்னா பயத்தோடய தான் இருப்பீங்க. ஒன்றும் பண்றதுக்கு இல்லைன்னு விட்டீங்கன்னா நீங்கள் விட்ட கணம் அது ஒன்னாயிடும். இந்த ஆப்பிளை கட் பண்ணா முடியும் ஒன்னாவாது. ஆனா அகத்தை பொறுத்தவரை நீங்க உங்க அனுபவத்தோட போராடலைன்னா உடனடியாக நீங்க இணைஞ்சிருவீங்க, அது ஃப்ளோ ஆயிடும். நமக்கு அங்க வேலையே இல்லை. எப்படி வேணா இருந்துட்டு போன்னு அகத்தை விட்டு பாருங்க, மனசை விட்டு பாருங்க, எதுவுமே நிக்காது. உண்மையில் சொல்லணும்னா அனுபவம் தான் நிஜம். அனுபவத்தால் உருவான அனுபவிப்பவன் நிழல் போன்றவன். அனுபவம் வந்ததால தான் அனுபவிப்பு வந்திருக்கான். நிழல் போன்றவன். நிழல் நிஜத்தை எதிர்க்கிறது சாத்தியமா? நிழலுக்கு நிஜத்தை நிர்வாகம் செய்யும் தகுதி கிடையவே கிடையாது. அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை எதிர்த்து போராடும் தகுதி கிடையாது. அந்த அனுபவத்தின் மூலமா வந்தே இருக்கான். தன்னுடைய சோர்ஸை எதிர்த்து போராடக்கூடிய தகுதி அவனுக்கு கிடையாது. கண்ணாடியில் தெரியக்கூடிய நிழல் தான் அனுபவிப்பவனா இருக்கு. வெளியில் இருக்கக்கூடிய உருவம் தான் அனுபவிப்பவனா இருக்கு. நம்ம அனுபவத்தை பயன்படுத்தி நம்ம அனுபவத்தை பற்றி புற காரியங்கள் செஞ்சுக்கலாம். இப்ப அனுபவிப்பவனுக்கு என்னதான் வேலை இருக்கு? அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை எதிர்த்து போராடக்கூடிய எந்த வேலையும் இல்லை, அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிட்டோம். அப்ப அனுபவிப்பவனுக்கு என்னதான் வேலை இருக்குன்னா அந்த அனுபவத்திற்கு காரணமான புற சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணலாம். இப்ப நமக்கு ஒரு கோபம் வருதுன்னு வச்சுங்களேன், கோபத்தை மாத்தணும்னு நினைக்கிறதுக்கு அங்க சாத்தியம் இல்லை. கோபத்தால் உருவான கோபப்பட்டவன் வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணலாம். என்ன காரணம், யார் தப்பு பண்ணியிருக்கா, அதை எப்படி டீல் பண்ணா அந்த தப்பை சரி பண்ண முடியும். வெளியில வேலை செய்யலாமே தவிர அந்த அனுபவத்தை மாற்றக்கூடிய தகுதி அவனுக்கு கிடையாது. அப்படி போராடலன்னா உள்ளுக்குள்ள வரக்கூடிய எல்லா அனுபவங்களும் புற சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுவதற்கு ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிட்டு அது போயிடும். நல்லா வச்சுக்கங்க. இப்ப நமக்கு எத்தனையோ டென்ஷன் ஆகுது, படபடப்பு வருது, எல்லாமே வருது. அந்த டென்ஷன், படபடப்பு, கோபத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு எதுவுமே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நடந்த உண்மை. ஒரு இளைஞர், அவரு சரியா வேலை கிடைக்கல, வீட்டுல திட்டுறாங்க, அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அவர் டென்ஷன், படபடப்பு, நாம இப்படியே இருக்கிறோமே, நம்ம டெவலப் ஆகுமா ஆக மாட்டோமா, நம்ம என்னதான் பண்றதுன்னு இருக்காரு. படிச்சிருக்காரு, சரியான வேலை இல்லை. அவர் நம்ம கேம்ப்ல கலந்துக்கிறாரு, ஞான முகாம்ல கலந்துக்கிறாரு. மனசளவுல நமக்கு எந்த வேலையும் இல்லை, அது எப்படி வேணா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு நல்லா இருக்கே, பரவாயில்ல சொல்லி டென்ஷன், படபடப்பு அவருக்கு போயிடுச்சு. சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா எதுவுமே நிக்காது, எல்லாம் போயிடுச்சு. அவர் ஃப்ரீ ஆயிட்டாரு. அவரு ஒரு மாசம் கழிச்சு வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு ஃபோன் பண்றாரு, ஐயா இந்த ஒரு மாசமா எனக்கு டென்ஷனோ, படபடப்போ, கோபமோ எதுவுமே வரல, ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்படியா, சரி சந்தோஷம் சொல்லிட்டோம். அப்புறம் அவர் அடுத்த ஒரு 2 மாசம் கழிச்சு அவருக்கு ஒரு இன்டர்வியூ வருது. அவர் ரொம்ப நாளா முயற்சி பண்ணி ரொம்ப ஒரு பெரிய கம்பெனி, அங்க போனா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சேலரி கிடைக்கும்னு வச்சுங்களேன். அங்க இருந்து இன்டர்வியூ வந்துருக்குது. அவர் அப்ளை பண்ணியிருக்காரு, இன்டர்வியூ வந்துருச்சு. ஒரு திங்கட்கிழமை காலையில 10 மணிக்கு வர சொல்லிட்டாங்க. 10 மணிக்கு நீங்க இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு வந்துடணும்ட்டாங்க. இவர் வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாப் போறாரு. பஸ் ஸ்டாப்ல இருந்து அந்த கம்பெனிக்கு போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். பஸ் ஏறினா கம்பெனி போய் சேர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. இவர் நம்ம 9:30 போயிட்டா பரவாயில்லன்னு சொல்லி 8 மணிக்கே பஸ் ஸ்டாப் வந்துட்டார். 8 மணிக்கு வந்தவர் அரை மணி நேரத்துல பஸ்ஸை பிடிச்சா கூட 8:30 பஸ்ஸை பிடிச்சிடலாம். 8:30 பஸ் ஏறிட்டோம்னா 9:30 இன்டர்வியூ நடக்கிறதுக்கு போயிடலாம்னு வந்துட்டார். அவர் வந்த நேரமோ என்னமோ தெரியல, அவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கான பஸ் வரல. 8க்கு வந்தவர்
கொஞ்சம் பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. சரி, மொபைல் ஃபோனில் பாட்டு கேட்டு ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. பஸ் வரட்டு ஏறிக்கலான்ட்டு 8:30 ஆயிடுச்சு. பஸ் வரல. சரி, நம்ம அரை மணி நேரம் முன்னாடி போகிறதா தானே பிளான் பண்ணோம், வரட்டும்னு நினைக்கிறாரு. 8:45 பஸ் வரல. 9 ஆயிடுச்சு, பஸ் வரல. 9 மணிக்கு பஸ் பிடிச்சாதான் அவர் என்ன பண்ண முடியும், 10 மணிக்கு போய் சேர முடியும். 9:15 ஆயிடுச்சு. இப்போ பஸ்ஸை பிடிச்சா கூட 10:15 ஆயிடும். ஒரு டென்ஷன், படபடப்பு வந்துருச்சு. ஒரு பதட்டம், ஐயையோ நம்ம என்ன ஆகுமோ தெரியல, பதட்டம் வந்துருச்சு. அவர் யோசிக்கிறாரு, கேம்ப் போனோம், கலந்துக்கிட்டோம். இப்போ 1 மாதம் நல்லா தான் இருந்தோம். இப்போ 3 மாதம் ஆனோடனே இப்போ நம்ம மறுபடியும் படபடப்பு டென்ஷன்லாம் வருது. நம்ம கேம்ப்ல சரியா சொல்லி கொடுத்ததை புரிஞ்சுக்கலையோ, நமக்கு ஏன் படபடப்பு டென்ஷன் வந்துச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணிட்டு உடனே ஃபோன் பண்றாரு. ஐயா, நான் இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தேன், இப்போ எனக்கு டென்ஷன் படபடப்பு வந்துருச்சு, ஒரு பயமா இருக்கு அப்படிங்கிறாரு. உனக்கு எங்க இருக்கீங்க என்னன்னு கேட்டோம். இந்த மாதிரி பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்டர்வியூக்காக. 10 மணிக்கு அங்கே போய் சேரணும், மணி இப்பயே 9:15. இப்போ எனக்கு வந்து படபடப்பாகவும் டென்ஷனாகவும் இருக்குங்கிறாரு. இந்த சூழ்நிலையில் படபடப்பு, டென்ஷன், வருத்தம் வர்றது இயற்கை. இது வரலனாதான் தப்பு. இவரு டென்ஷனை மாத்துறதுக்கு போராடிட்டாரு. உண்மையில இவர் என்ன பண்ணணும்னா, தன்னுடைய வேலை என்னன்னு வெளியே கவனிச்சிருந்தாருன்னா, டென்ஷன் படபடப்பு வந்த உடனே இவர் என்ன பண்ணலாம், பஸ் தானே வரல, ஒரு ஆட்டோ பிடிக்கலாம், ஒரு கால் டாக்ஸி பிடிக்கலாம், இல்லை ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, அவர் நண்பருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலாம், நண்பரை கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க, வண்டி பைக் எடுத்துட்டு வாங்க, என்னை போய் அங்கே ட்ராப் பண்ணு சொல்லலாம். இல்லை எப்போ சொல்லுவாரு, இந்த டென்ஷன், ஹலோ, இந்த டென்ஷனோ படபடப்போ வந்தப்ப என்ன பண்ணணும்னு வெளியே கவனிச்சிருந்தாருன்னா, இந்த டென்ஷனும் படபடப்பும் ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிருக்கும். அவரை வெளியே செயல்படுறதுக்கு ஒரு தூண்டுகோல், ஒரு ஆட்டோ பிடிக்கவோ இல்லை ஒரு கால் டாக்ஸி பிடிக்கவோ இல்லை நண்பரை கூப்பிடவோ ஒரு தூண்டுகோல். அந்த தூண்டுகோலுக்காக தான் வருது. தூண்டுகோலா வரக்கூடியதுக்கு எதிராக இவர் செயல்படுறாரு. எனக்கு ஏன் டென்ஷன் வந்துச்சு, ஏன் பயம் வந்துச்சுன்னு சொன்ன உடனே என்ன, டென்ஷனுக்கு எதிராக டென்ஷன்னா என்ன ஆகும், அது அதிகமாகும். இப்ப இவர் வந்து அதை பயன்படுத்தி வெளியில செயல்பட்டு இருந்தாருன்னா, அவர் செயலை தூண்டி விட்டுட்டு என்ன பண்ணும், அது மறைஞ்சிடும், அது தொடர்ந்து நீடிக்க போறது கிடையாது. அப்ப ஒரு சூழ்நிலையில நமக்கு எது வந்தாலும் சரி, அது சம்பந்தமா வெளியே வேலை இருக்குன்னா அதை தூண்டுகோலா பயன்படுத்தி வெளியே செயல்பட்டுக்கலாம். அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு கிடையவே கிடையாது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு வேலை இவர் வந்து 8:30 வந்தவருக்கு 9:15 வரணும், பஸ் வரல, இவருக்கு டென்ஷனோ படபடப்போ வரலன்னு வச்சுங்களேன், பயமா வரல, என்ன பண்ணுவாரு, தொடர்ந்து இன்னும் நிறைய பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு. இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான் பாட்டு வரிசையா உட்காந்து ரசிச்சு கேட்டுட்டு இருப்பாரு. தவிர வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாரா, மறுபடியும் வீட்டுல கெட்ட பேர் தான் வரும், எதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு கெட்ட பேர் தான் வரும். இந்த உதவிக்கு தானே வந்துருக்குது, உதவிக்கு வந்தது உபத்திரவம்னு பாக்குறதுனாலதான் பிரச்சனை. நீங்க எது வந்தாலும் சரி, அது சம்பந்தமா அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை இல்லை, அதை பயன்படுத்தி வெளியில நீங்க செயல்பட்டீங்கன்னா சக்சஸ் ஆயிடலாம். நமக்கு எந்த சூழ்நிலையிலுமே வெளியே தான் வேலை இருக்கு, உள்ளுக்குள்ள வேலையே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க வெளியில வேலை செஞ்சீங்கன்னா அந்த வெளி வேலையை தூண்டி விட்டுட்டு அந்த உணர்வுகளும் எண்ணங்களும் என்ன ஆகும், ஃப்ளோ ஆயிடும். இப்ப நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுன்னா, இதுக்குடா இந்த டென்ஷனு, இந்த டென்ஷன் பயம் தான் மன அழுத்தம், ரத்த அழுத்தம், சுகரு, பிபி எல்லாம் வருது, உடம்பு கெட்டு போகுது. நம்ம வந்து நிம்மதியா இருந்தா போதும், ஆரோக்கியமா இருந்தா போதும், சம்பாதிக்கலாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம தொழில கூட குறைச்சிக்கலாம், நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐயாவை சந்திச்ச வெட்டிதான் மனசுக்குள்ள நமக்கு வேலையே இல்லை, நமக்கு எத்தனை டென்ஷன் ஆனாலும் சரி, பயம் வந்தாலும் சரி, வருத்தம் வந்தாலும் சரி, இது எல்லாமே இயற்கை, அதை சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை, அதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒட்டிதான் இப்ப எனக்கு பிசினஸ்ல இன்னைக்கும் டென்ஷன், பயம், கோவம்லாம் வருது. எனக்கு முதல்லயும் வந்துச்சு, ஐயா அதை புரிஞ்சுக்கிட்ட ஒட்டியும் இப்படிதான் வருது. ஆனா ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஐயாவது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டென்ஷன், பயம், கோபத்தை சரி பண்ணணும்னு நினைப்பேன். அது எனக்கு இடைஞ்சல், அதை எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைப்பேன். சரி பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் தொழிலையே குறைச்சிக்கலாம்னு நினைச்சு அதோட போராடிட்டு இருப்பேன். எவ்வளவு போராடினாலும் அது நீடிக்குமே தவிர குறையாது. இப்ப புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் வருது. இப்ப வரும்போது செயலுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். வெளியில செயலுக்கு பயன்படுத்தின உடனே செயல்ல சக்சஸ் ஆகுது. அது நான் இதோட போராடுறதுனால, அகத்துல போராடாதனால அதுவும் செயலை தூண்டிட்டு என்ன ஆயிடுது, ஃப்ளோ ஆயிடுது, தங்கறது கிடையாது. ஒரு ஒரு துணி தயார் பண்றோம். அந்த துணி 40 நாள்ல தயார் பண்ணணும். சாயம் போடுறவங்க, நூலுக்கு சாயம் போடுறவங்க லேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அவங்களே 20 நாள் பண்ணிட்டாங்க. மீதி 20 நாள்ல அது தறியில நெய்ய முடியாது, லேட் ஆகி போயிடுன்னு வச்சுங்களேன். அப்போ கோவம் வரும்போதெல்லாம் எனக்கு டென்ஷன், பயம் வரும். அப்ப ஏன்டா டென்ஷன் வருதுன்னு உள்ள போராடிட்டு இருப்பேன். இப்ப என்ன பண்றேன், 40 நாள்ல ஒரு துணியை தயார் பண்ணி கொடுக்கணும். ஒரு 10,000 மீட்டர் 40 நாள்ல தயார் பண்ணி கொடுக்கணும்னு வச்சுங்களேன். இப்ப 20 நாள் சாயம் போடுறவங்க லேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மீதி 20 நாள் தான் இருக்கும்போது டென்ஷனோ கோவமோ வரும்போது என்ன பண்றேன், வெளியில் எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு நாம ஒரு 10 தறியா பிரிக்கிறேன். முதல்ல 3 தறியில ஓட்ட வேண்டிய துணியை 10 தறியா பிரிக்கிறேன். ஒரு தறிக்கு 1000 மீட்டர் ஓட்டினா போதும் பிரிச்சு அதை மலமலன்னு வியூ பண்ணி 19வது நாள் முடிச்சு அனுப்பிச்சு விட்டுறேன். நான் அப்படி 19வது நாள் முடிச்சு அனுப்பிச்சு விடுறதுக்கு காரணம், இந்த எனக்கு வந்தக்கூடிய டென்ஷனும் பயமும் தான் என்ன பண்ணுது, வெளி வேலையை கவனிச்ச உடனே அதுக்கு என்ன பண்ணணுங்கிற முடிவு எடுக்கிறேன். நான் முடிவெடுத்து 3 தறி 4 தறியில ஓட்ட வேண்டிய துணியை 10 தறியில பிரிச்சு ஓட்டி முடிச்சிட்டேன். அப்ப எனக்கு உதவிக்கு தானே வந்துருக்குது. எனக்கு வந்த டென்ஷனோ பயம் உதவிக்கு தான் வந்துருது. அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. நமக்கு என்ன வந்தாலும் சரி, நம்ம அது சம்பந்தமா நமக்கு எந்த வேலையுமே இல்லை. வெளியில என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா இதை சக்சஸ் பண்ணிடலாம். நடைமுறை வாழ்க்கையில இப்ப இதை புரிந்து கொண்டவர்கள் புறம் சார்ந்த வேலைகளை சிறப்பா பண்றாங்க, நல்லா தொழில் செய்யறாங்க, புறத்துல எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு தெரியுது, எல்லாமே தெரியும். உள்ள நீங்க நிர்வாகம் பண்ணலன்னா வெளியே சூப்பரா நிர்வாகம் பண்ணலாம். நம்ம உள்ள வரக்கூடிய டென்ஷன், பயம், கோவம்லாம் நமக்கு விரோதின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நீங்க அதனோட போராடும் போதுதான் நீடிச்சு உடம்பு கெடுக்குது. நீங்க அதை நிர்வாகம் பண்ணாம அதை மாத்தணும்னு நினைக்காம வெளி வேலையை கவனிச்சீங்கன்னா உங்க செயலை தூண்டி விட்டுட்டு உங்களுக்கு ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிட்டு அது மறைஞ்சிடுது. அதனால எந்த உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறதே கிடையாது. நம்ம உடல் பாதிப்படையணும்னா கூட எந்த உணர்வா இருந்தாலும் நீடிச்சாதான் நடக்குமே தவிர ஃப்ளோவில் இருக்கக்கூடிய எந்த எண்ணங்களும் உணர்வுகளும் நம்ம உடம்புல தேவையில்லாத ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துறதே இல்லை. நீடிக்கிற கோபம், நீடிக்கிற பயம், நீடிக்கிற வருத்தம் தான் நம்ம உடம்புல கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாக்கி நோயை உண்டாக்குது. ஃப்ளோவில் இருக்கக்கூடிய தோன்றி மறையக்கூடிய கன நேர அல்லது கொஞ்ச நேர சொற்ப நேர உணர்வுகள் எதுவுமே நம் உடம்புல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவது இல்லை, எந்த ஒரு கெடுதலையும் ஏற்படுத்துவதில்லை. ஆரோக்கியமான ரசாயன மாற்றத்தை தான் ஏற்படுத்துது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு பஞ்சும் நெருப்பு வச்சா பிடிச்சிக்கும்பாங்க. உண்மையில நம்ம சில நேரத்துல விளக்கு பத்த வைக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுவோம். அந்த பஞ்சு திரியை வச்சு திரி விட்டு எண்ணெயை தொடவி இப்படி இப்படியே பத்த வைப்போம். எல்லாத்துக்கும் ஒரு டூரேஷன் தேவைப்படுது. நம்ம மைண்டை நீங்க ஒன்றும் பண்ணலன்னா எல்லாமே ஃப்ளோல தான் இருக்கும். ஃப்ளோல இருக்கும்போது அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால நல்லதுதான் நடக்குது. நீங்க இதெல்லாம் வேணாங்கிறீங்களோ அதுவும் அதான் நீடிக்கிறீங்க. எப்படி நீங்க இந்த அனுபவம் பிடிக்கலனீங்கன்னா அந்த அனுபவிப்புனாவே மட்டும்தான் இருப்பீங்க. ஐஸ் கட்டியா போயிடுறீங்க. ஐஸ் கட்டியா போனாதான் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம உடம்புக்கு எடுக்கிற மாதிரி மாறுது. ஞானம் பெற்றதால் ஆரோக்கியமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. வெகு நாட்களாக அல்சர் கம்ப்ளைண்ட்ல இருந்த ஒருத்தர், அவர் பேர் தியாகராஜன், திருச்செங்கோடை சேர்ந்தவர். ஞான விடுதலை புக்கை படிச்ச கணத்துல ஒரு வாரத்துக்குள்ளார அவருடைய அல்சர் காணாம போயிடுச்சு. அவருக்கு ஆச்சரியம். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, சரியாவலைங்க, எப்படி ஆச்சுன்னே தெரியல அப்படின்னாரு. அவரை அறியாமலேயே அந்த மாற்றம் ஏற்பட்டுருச்சு. ஃப்ளோல இருக்கும்போது நமக்கு மன பிரச்சனைங்கிறதே ஒண்ணு கிடையாது. நீங்க உள்ள சும்மா இருந்தா எல்லாமே நல்லா நடக்கும்.
உள்ளுக்குள்ள மாற்ற வேண்டிய வேலை எதுவுமே இல்லை, சரி பண்ண வேண்டிய வேலை எதுவுமே இல்லை. மனசை பக்குவப்படுத்தணும் அப்படிலாம் ஒரு வார்த்தையே தேவையில்லை. நீங்க விடுதலோடு இருந்தா போதும். நம்ம அனுபவிப்போம் என்பவன் நிரந்தரமா யாருமே கிடையாது. இதுவும் கடந்து போகுங்கிற தத்துவம் இதுல இருந்து வந்ததுதான். மாற்றம் ஒன்றே மாறாதது, மாற்றம் ஒன்றே மாறாது, மாறிக்கிட்டே இருக்கும் உள்ளார. அதை போய் சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது தண்ணி ஓடுற ஆறு மாதிரி. இது நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா தான் அது குளமா மாறுது. ஆத்த போய் ஏன் தடுக்கிறீங்க? அது ஏற்கனவே போயிட்டு தான் இருக்கு. அங்க மாற்றம் செய்ய வேண்டிய வேலை எதுவுமே இல்லை. நம்ம வெளியில தான் மாற்றம் பண்ணணும். வெளியில செயல் மாற்றம் தான் வேணும். அகத்துல மாற்றம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நிரந்தரமான அனுபவிப்புன்னு கிடையாது. கணம்தோறும் மாறிட்டே தான் இருக்கான். எது பர்மனன்ட்? எதுவுமே பர்மனன்ட் இல்லை, எல்லாம் டெம்பரவரி தான். எது பர்மனன்ட்? விச் இஸ் பர்மனன்ட்? டெம்பரவரி இஸ் த பர்மனன்ட். அப்ப நம்ம உள்ளுக்குள்ள மாற்றம் என்பது இயற்கை, அது மாறிட்டே இருக்கு. அதை பிடிச்ச வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேணும்னாலும் பிடிச்சி வச்சிருங்க, வேணும்னாலும் பிடிச்சி வச்சிடறோம். நீங்க எப்ப நம்ம வேண்டுதல் வேண்டாமை நம்ம சும்மா இருக்கிறோமோ உள்ளார, அதுக்கப்புறம் நமக்கு வெளியில நம்ம செயல் வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம்னு அர்த்தம். எல்லாமே வெற்றி தான். நம்முடைய அதிகப்படியான எஃபிசியன்சி நம்ம செயல்படுவோம், ஃப்ரீயா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம், மனப்பிரச்சனை இல்லாம இருப்போம். எப்பேற்பட்ட பிரச்சனை ஈஸியா கடந்து போயிடலாம். இதுதான் ஞானத்தினுடைய வெளிப்பாடு. இந்த வகையில் நாம புரிந்து கொள்வது மட்டுமே போதுமானது. அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை நிர்வாகம் செய்யும் தகுதி கிடையாது. அனுபவத்தால் தான் அனுபவிப்பன் வருகிறான். அனுபவம் மாற மாற அனுபவிப்பனும் மாறிட்டே இருக்கிறான். இங்க நான் யார் என்பது மன ரீதியாக நிரந்தரமான நபர் உள்ள இல்லை. தொடர்ந்து உணர்வு ரீதியாக நம்ம மாறிட்டே தான் இருக்கிறோம். நமக்கு உள்ள எந்த கடமையும் இல்லை என்று கூறிக்கொண்டு இந்த நான் யார் என்பதை புரிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய மனதை நிர்வாகம் செய்யும் தகுதி நம்ம அறிவுக்கு கிடையாது என்பதை புரிந்து கொண்டு அகத்தை சுதந்திரமாக விடும்போது இதுவே முக்தி, இதுவே வாழ்க்கையின் நோக்கம் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். இது சம்பந்தமான கேள்வி இருந்தால் நீங்க தாராளமா கேட்கலாம். இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கேள்வி இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். வணக்கம், நான் பேசுறது கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க, நல்லா கேக்குது. ஓகே, என்னோட புரிதலை சொல்றேன், தப்பா இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி இன்ஃபர்மேட்டிவ் செஷன். ஐ லவ் யுவர் செஷன். ஏன்னா ரொம்ப கடினமான கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப சுலபமா பதில் சொல்லியிருக்கீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். ஸோ என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, இப்ப இந்த அனுபவம் அனுபவிக்கிற ரெண்டுமே சொல்றீங்க. அனுபவிக்கிறவன் உள்ள உட்காந்துருக்கான், அவன் உடம்புக்குள்ள. அவன் இனிப்பை சாப்பிட்டா இனிப்பு அனுபவிப்பான், கசப்பை சாப்பிட்டா கசப்பு அனுபவிக்கிறான். அவன் அமைதியா இருக்கிறான். ஆனா இந்த அனுபவம்ங்கிறது எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, மனதுல இருந்து புதுசு புதுசா வருது. நேத்து நடந்தது, முந்தானத்து நடந்தது, போன வருஷம் நடந்தது. இப்ப ஒவ்வொரு அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி இந்த ஆன்மா ரியாக்ட் ஆகுது. அது சிலது அந்த ஆன்மா விரும்புறான், சிலது அந்த ஆன்மா விரும்புறது இல்ல. எதெல்லாம் விரும்புறானோ அது இன்னும் வேணும்னு கேட்கிறான், எதெல்லாம் விரும்பலையோ அது எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்குறான். எப்பெல்லாம் இந்த போராட்டம், இந்த வேண்டாம், இது எனக்கு பிடிக்கல, என்னை அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு ஒரு 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 வேண்டாத ஒரு நிலை வருதோ அப்பதான் இந்த கான்ட்ரடிக்ஷனே வருது. இந்த மனதுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில போராட்டம். இதைத்தான் நம்ம கவலை, பயம், என்னெல்லாமோ பேர் வச்சு சொல்லிக்கிறோம். சோ அப்போ இந்த மனதை தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமே ஒழிய ஆன்மாவை ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறான் எல்லாத்தையும். அப்போ மனதில் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, அப்கோர்ஸ் அகைன் அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வரக்கூடிய எண்ணங்களை நம்ம எதுவுமே செய்யாம விட்டுட்டாலே போதும். நம்ம அதுக்கு மேல நம்ம செய்யறதுக்கு அங்க எதுவுமே இல்லை. அப்போ ஆன்மா அமைதியாயிடுறான். கரெக்டுங்களா என்னோட புரிதல்? கரெக்டுங்க, ரொம்ப கரெக்ட். நல்லா புரிஞ்சிருக்கீங்க. அந்த மைய கருத்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதை இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த மனசுங்கிறது நான்கிறது கண்ணாடி மாதிரி. ஒரு கண்ணாடி முன்னாடி போய் ஒரு பெரிய செல்வந்தன் நிக்கிறான்னு வச்சுங்களேன், பணக்காரன் நிக்கிறான், கம்பீரமா நிக்கிறான். அந்த உருவம் கண்ணாடியில பிரதிபலிக்குது. இந்த கண்ணாடி என்ன நினைக்குது? நான் பெரிய ஆளுன்னு நினைக்குது கண்ணாடி. அது பிடிச்சிருக்குது. கண்ணாடியில் தெரியுற உருவம் அது தன்னை நினைச்சுது நான் பெரிய பணக்காரன், பிடிச்சிருக்குது. அவன் போயிட்டான், பணக்காரன் போயிட்டான், கண்ணாடியில உருவம் போயிடுச்சு.
அடுத்து ஒரு பிச்சைக்காரன் வந்து நிக்கிறான். பிச்சைக்காரனுடைய உருவம் வந்து கண்ணாடியில பிரதிபலிக்குது. கண்ணாடி வருத்தப்படுது, ஐயோ எனக்கு பிடிக்கல இந்த உருவம் அப்படின்னு வருத்தப்படுது. ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணாடி வந்து எதையும் பிடிச்சி வைக்காது. சரியான கண்ணாடி வந்து எதையும் பிடிச்சி வைக்காது. ஒரு பெரிய பணக்காரன் வந்தாலும் வந்தா வந்துட்டு போறான், போனா போயிட்டு போறான். பிச்சைக்காரன் வந்தாலும் வந்தா வந்துட்டு போறான், போனா போயிட்டு போறான், விட்டுரும். ஆனா அந்த மனசுங்கிற அந்த கண்ணாடி போராடுறதுதான் பிரச்சனையா இருக்கு. அது விட மாட்டேங்குது. விடாதனாலதான் போராடிட்டு இருக்குது. கண்ணாடி மாதிரிதான் நாம. எல்லாமே வரும் போகும். நம்ம இருக்கிறதெல்லாம் பிம்பம் தான். பிம்பத்தை நாம நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம மாட்டிக்குவோம். நாம வந்து மகிழ்ச்சி ஏற்படும் போது மகிழ்பவனா தெரிகிறோம், கஷ்டப்படும் போது கஷ்டப்படுவதா தெரியும், துக்கம் வரும்போது துக்கப்படுவதா. இது அப்படிதான் தெரியும், இது கண்ணாடி தானே நான் புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நம்ம உருவத்தை மாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இப்ப எப்ப அந்த கான்ட்ரடிக்ஷன் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில அந்த கான்ட்ரடிக்ஷன் வருதோ அப்ப நம்ம முரண்பட்டு ஐஸ் கட்டியா மாறிடுறோம். அப்ப நம்முடைய போக்கு வந்து தடைப்படுது. அந்த தடைப்படுறதை தான் வந்து நம்ம கவலை, பயம்னு என்னெல்லாமோ பேர் சொல்லி வச்சுக்கிறோம். நம்ம கடைசி வரை நம்ம நீராவே இந்த மனம் இருந்து போச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்முடைய இயற்கை நீர் தான். நம்ம இயற்கையா நீரா தான் இருக்கோம். போராடுறதுனால மட்டும்தான் ஐஸ் கட்டியா மாறிட்டு இருக்கிறோம். நீ ஒன்னும் பண்ணனா தண்ணியா தான் இருக்கும். அருமை அருமை. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க நன்றிங்க. ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. சொல்லுங்க. இந்த புரிதல் வந்து இவ்வளோ எளிமையா புரிஞ்சிருச்சுங்கிறதையே வந்து நம்ப முடியலைங்க. ஏன்னா நான் வந்து இந்த தேடல்லைங்க விபாசனா, அதுக்கப்புறம் பல மெடிடேஷன் என்னென்னமோ, அதாவது எல்லா குரங்கு பல்ட்டியும் அடிச்சு பார்த்தாச்சுங்க. அடிச்சு பார்த்து அப்பெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காதது, இப்போ நேத்திக்கு சாயந்தரத்துல இருந்தே இந்த உரை முடிஞ்ச உடனே நம்மளுக்கு இது புரிஞ்சிருச்சா அப்படிங்கிறதே கொஞ்சம் எனக்கு பிரமிப்பா தான் இருந்துச்சுங்க. இதை வந்து உண்மையாலுமே புரிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கிட்டு நல்லாதான் போகுதுங்க. அதுவும் தெரியதான் செய்யுதுங்க. ஆனா இதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்க ஐயா? இல்ல நீங்க ரொம்ப எண்டுக்கு வந்துட்டீங்க கரெக்டா. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டோங்கிறத முடிவு பண்ண வேண்டியது மிக முக்கியமான விஷயம். நாம என்னன்னா இவ்வளவு நாளா நீங்க விபாசனா நான் விபாசனா வந்து நான் ஒரு 5 முறை 6 முறை கலந்துக்கிட்டேன் ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி. விபாசனா எல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க புரிஞ்சிச்சா இல்ல இதுவா இருக்காதோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா தவற விட்டுருவீங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஞானம். இதுதான் ஞானத்தில் இது அப்படிங்கிற முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. முடிவெடுக்கலன்னா தவற விட்டுருவீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப வந்து எங்கெங்கயோ அலைஞ்சு பிடிச்சி கடைசியா வந்து சேர்ந்துட்டீங்க. சேர வேண்டிய இடத்துக்கு புரிஞ்சுக்க வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்பவும் நீங்க அதை வீண் பண்ணிடாதீங்க. புரிஞ்சுக்கிட்டேங்கிறத உறுதி பண்ணிக்கீங்க. விவசாயத்துல எத்தனையோ நெற்கதிர்கள் வந்து கோடிக்கணக்கான நெல்லு வந்து அப்புறம் உமி எடுத்து அதை வந்து வேக வச்சு அரிசியாக்கி அந்த அரிசி வந்து கடைக்கு போய் கடையில மூட்டையை எடுத்து அரிசி சில பேர் என்ன பண்ணுவாங்க, எடுத்து வாயில போட்டு மென்னு பார்ப்பாங்க. அதுல எல்லாம் தப்பிச்சு வந்து ஒரு பானையில வெந்து அதுல பொங்குறதுல கூட நிறைய வீணா போகும். அதுலயும் தப்பிச்சு வந்து உங்க தட்டுல வந்துருச்சு. நீங்க பல போராட்டத்துக்கு அப்புறம் வீணாகாம வந்த தட்டுல வந்த அரிசிய அந்த பருக்கைய நாம வேஸ்ட் பண்றோம்னா அது யாருக்கும் பயன் இல்லாம போயிடும். பல போராட்டத்துக்கு அப்புறம் வந்து சேர்ந்துருச்சு, அது புண்ணியம் அடையணும். அப்ப அதை சாப்பிட்டு புண்ணியம் அடையணும். அது மாதிரி நீங்க அங்க இந்த உலகத்துல எத்தனை கோடி பேர் இருக்காங்க. இவ்வளவு பேர் கோடி பேர்த்துல நீங்க ஞானத்தை தேடி உண்மையை தேடி அலைஞ்சி விபாசனா அந்த பயிற்சி இந்த பயிற்சியில போய் வந்துட்டீங்க, தட்டுக்கு வந்துட்டீங்க. நம்ம இது முடிச்சுக்கணும். நாம தான் புரிஞ்சுக்க வேண்டியது புரிஞ்சுக்கிட்டோம். இதை தாண்டி ஒண்ணு இல்லைங்கிற முடிவுக்கு நீங்க வரணும். வந்துட்டீங்கன்னா இதுக்கு மேல புரிஞ்சதுதான். அது புரியாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்ஸ் புரிஞ்சதுதான். ஞானம் ஏற்பட்டால் ஏற்பட்டதுதான். மீண்டும் பழையபடிக்கு நம்மளால மாறவே முடியாது. நம்ம நினைச்சு கூட உள்ளார போராடணும். ஒண்ணும் இல்லாத போராடி என்ன பண்ண போறோம்? இங்கதான் ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் தோன்றி மறையதான். எது வேணா வரட்டும், எப்படி வேணா இருக்கட்டும். இந்த புரிதலை உறுதிப்படுத்திக் கொள்வது என்பது மிக முக்கியமான விஷயம். நீங்க சரியான கேள்வியை இப்ப கேட்டிருக்கீங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டது தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய புரிதல். இதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. இதோட முடிச்சுக்கீங்க. சரிங்க ஐயா.
ஏன்னா எனக்கு எனக்கு எதுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சுனாங்க ஐயா, நம்மளுக்கு ஏன்னா இப்ப இந்த விபாசனா பயிற்சி பண்ணனங்காட்டி, இப்ப என்ன தோணுதுன்னா, அதையவே எவ்வளோ போராடி மறுபடியும் பண்ணி, 10 நாள் போனோம் பத்தல, இனியும் போணும், மறுபடியும் இனி ஒரு 10 நாள், இனி போணும். அப்ப அதையெல்லாம் அழிக்கணும்னாங்களே! ஆனா நம்மளுக்கு எளிதா வந்து இது புலம்பட்டுருச்சே! இப்போ அந்த ஃபர்ஸ்ட்டு ஐயா சொன்ன மனோரையா எடுத்த அந்த இதுலயே வந்து நம்மளுக்கு புலம்பட்டுருச்சே! அப்ப நம்மளுக்கு வேற ஏதோ இன்னும் புரிய வேண்டி இருக்கோ? இல்ல இதுதான் ஏன்னா அவ்ளோ போராடணுமே! அவ்ளோ வருடங்களா போராடணுமே! இதுக்காடா நம்ம இவ்ளோ நாள் போராடணும்? அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் எல்லாம் வருதுங்கய்யா. அதனால தான் வரும். எனக்கு இதுதான் உண்மையாலுமே இதுதான் இவ்வளவுதான் நம்ம புரிஞ்சது சரிதானா? நம்ம கரெக்ட்டான பாதையில தான் நம்ம இருக்கோமா? அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரப்போய் தான் எனக்கு இந்த கேள்வி வந்துச்சுங்கய்யா. கண்டிப்பா 100க்கு 100 புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுல எதுவும் டவுட்டே கிடையாது. ஆக்சுவலா விபாசனா பயிற்சி போகும்போது நம்ம அங்க சும்மா இருப்போம். எந்த ஒரு இது இல்லாம சும்மா இருப்போம். இப்ப வந்து அதுக்கு விபாசனாவுக்கும் இந்த ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஒரு டேங்க் இருக்கு. டேங்க்ல இருக்கிற தண்ணி எல்லாம் காலி பண்ணி அனுப்புறது விபாசனான்னு வச்சுக்கங்க. நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு தெரியும். நல்லா ஃப்ரீயா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அப்புறம் மட்டும் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஆமா. அக்குமுலேட் ஆகி ஸ்டோரேஜ் ஆயிடும். மறுபடியும் நீங்க போய் டேங்க காலி பண்றதுக்கு விபாசனா போகணும். போணும். இங்க என்னன்னா, அந்த டேங்க்ல அடிப்பாகத்தையும் உடைச்சு விட்டாச்சு. எது வந்தாலும் போயிடும். இது வாழ்க்கை புரியுதுங்க. விபாசனா. வாழ்வே விபாசனா. தனியா ஒரு பயிற்சி கிடையாது. நீங்க புரியுது. ஒவ்வொரு கனவும் விபாசனா தான். இது இங்க உள்ள வேலை இல்லையே நமக்கு தான். என்ன வேணா வரட்டும், என்ன உணர்வு வேணா நம்ம இங்க இதை சரி பண்ற வழி. இது வேணா எவ்வளவு நேரம் வேணா இருந்துட்டு போகட்டும். எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும். நம்ம இங்க சும்மா இருக்கிறதுனா என்ன? அறிவுக்கு வேலை இல்லை. அது நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இல்ல. நீங்க அந்த டேங்கோட அடிப்பாகத்தையே கழட்டிட்டீங்க. மறுபடியும் நீங்க ஒருக்கா போய் நீங்க இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வாழ்க்கையே கண்டிப்பாங்கய்யா. விபாசனா மாதிரி. இதுதான் ஒரு சரணாகதி. இதுதான் முக்தி. இதுக்காக தான் நம்ம இந்த ஒவ்வொரு உயிரும் ஏங்குறது இதுக்காக தான். அதுக்காக தான் ஆனா மனித இது இருக்கணும். இத இவ்ளோ எளிமையா கொண்டு வந்து என் வீட்டுக்கு என்னால இங்க வர முடியலங்கிற ஆதங்கம் எனக்கு ரொம்ப இருந்துச்சுங்கய்யா. ஏன்னா, நான் சிட்னில இருந்து நம்ம எப்போ ஒவ்வொரு கிளாஸ் வருதுன்னு இப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்பயும், அடடா! நம்மனால போய் நேர்ல கலந்துக்க முடியலையே! அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்திலேயே இருந்து, இது இவ்ளோ எளிமையா இந்த வருட தொடக்கத்திலேயே என் வீட்டுக்கே வந்து சேர்த்த இந்த பகவத் மிஷன்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப, 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 ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சிமா. எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாரும் வந்து இங்க சேலமே வந்து தான் கத்துக்கணுங்கிறது இல்ல. இங்க நம்ம Zoom மீட்டிங்ல ஃபாரின்ல இருக்கிறவங்க பல பேர் வர முடியல. வெளியில டிராவல் பண்ண முடியாதவங்க இருக்காங்க. எதுக்காக தான் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒவ்வொரு மாதமும் நம்ம செய்யலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. தெரிஞ்சவங்களுக்கு இது சொல்லுங்க. இது கண்டிப்பாங்கய்யா. இருந்தாலும் சரி, இந்த புரிதல் வந்து உங்களுக்கு கிடைச்சாவே உங்களுக்கு அந்த இயற்கையும் இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைச்ச மாரி இது. அதனால நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்க மாரி நான் கேட்டுக்கிறேன். நன்றிங்க. ஓகே. நன்றிங்கய்யா. நன்றிங்க. ஆமா, காந்தி பத்தி நீங்க சொல்லலாம். சார் இப்போ நான் தனியா தான் இருக்கேன். ஆனா அந்த டம்ளர் தான் விட மாட்டேங்குதுன்னா என்ன பண்ணும்? என்னங்கம்மா? தனியா தான் இருக்கீங்க. சரி. நான் தனியா தான் இருக்கேன். ஆனா டம்ளர் தான் விட மாட்டேங்குதுன்னா என்ன பண்ண முடியும்? இல்ல டம்ளர்லாம் மாறிட்டே தான் இருக்கு. நீங்க பாத்திரம் மாறிட்டு தான் இருக்குது. நீங்க வந்து நீங்க புடிச்சு வச்சனால தான் பாத்திரம் அப்படி இருக்கு. ஆக்சுவலா ஓடுற தண்ணி ஒரே பாத்திரத்துல எப்படி இருக்கும்? இயற்கையா தண்ணி ஓடிட்டு இருக்கு. அல்ல அந்த டம்ளர் யாராவது இது பண்ணா தானே அது ஃப்ளோ ஆகும். இல்லைங்க நீங்க நம்ம உதாரணத்துக்காக சொல்லப்பட்டது. ஆறுதான் மனசுங்கிறது ஒரு ஆறு மாரி. ஆறு ஓடும்போது அந்த ஆறுனுடைய பாதை இருக்கு இல்லையா? அது எவ்வளவு பள்ளம் மேடா தான் இருக்குது. ஆமாங்க, ஆமாங்க. நாம ஒரு துளி. ஒரு பள்ளத்துல இருக்கும்போது பள்ளமா இருப்போம். ஒரு பாறை மேல இருக்கும்போது பாறையா இருப்போம். நம்ம மாறிட்டு நீங்க எதுவா இருந்தாலும் ஓகேன்னு எடுத்துங்க. நீங்க ம். பாத்திரம் அப்படியே இருந்தா கூட அதுவும் ஓகே தான் எடுத்துங்க. ஏன் ஒரே பாத்திரமா இருக்குன்னு நினைக்காதீங்க. விட்டுருங்க. எப்படி இருந்தாலும் ஓகே. தண்ணிக்கு அந்த பாத்திரத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது. நம்ம பயணம் தான் நம்ம வேலை. இயற்கையா பயணப்பட்டு போயிட்டே இருக்கிறோம் நாம. நீங்க ஒண்ணும் பண்ணலனாவே போதும். இருக்கிறதை மறுதலிக்கிறது தான் நம்ம பிரச்சனையே. இருப்பதை மறுதலிப்பது தான் நம்முடைய எல்லா துன்பங்களுக்குமே காரணம். எது இருக்குதோ இருந்துட்டு போட்டும். விட்டுருங்க. நீங்க அது சம்பந்தமா நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. புரிஞ்சுக்கிறதோடயே வேலை முடியுது. ம். எல்லாமே வெளியில தான் வேலை. நீங்க என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என்ன அனுபவம் ஏற்பட்டாலும் சரி, அனுபவத்திற்கு நீங்க இம்பார்ட்டன்ட் குடுக்காதீங்க. அந்த அனுபவத்துக்கு உங்களுக்கு நீங்க நினைக்காதீங்க. அது உங்களால உருவாச்சுன்னு நினைக்காதீங்க. அது இயற்கைன்னு எடுத்துங்க. தேங்க் யூ. ஓகே. ரொம்ப
ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு புரிதல்ங்க சார். ஆனா இத நான் ஆக்சுவலா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். ஆனா எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணல. ஒரு சில இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுருக்கேன். இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஓகே அந்த இடத்தையும் வந்து நம்ம இப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுது ரொம்ப. நம்மளை பத்தி ஒருத்தர் குற்றம் சொல்றான்னு வச்சுங்களேன், ஈஸியா எடுத்துக்குவோம். ஆனா ஒரு சிலர் சொன்னாங்கன்னா எடுத்துக்க மாட்டோம். சொல்லலாம் அப்படின்னு நினைப்போம். எல்லாருமே சமமா பாருங்க, எல்லாருக்குமே எல்லாமே உரிமை இருக்கு சொல்லுவாங்க. அதனால நம்ம மனசு பாதிப்படைகிறது இயல்புன்னு எடுத்துக்கங்க. எப்படி வெளியில என்ன பண்ணு மட்டும் பாருங்க. நம்ம ஒருத்தவங்க நம்ம தப்பு சொல்லிட்டாங்க, அதை கண்டு கூட மாட்டோம். ஆனா நம்ம யாருக்கோ ஒருத்தர் ரொம்ப மதிப்பு கொடுத்துருப்போம், அவங்க சொன்னோடனே நம்ம ரொம்ப பாதிப்படைவோம். நீங்க சொல்ற விஷயம் தான். நம்ம அவங்களும் அப்படித்தான், எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன புரியுதோ அதைத்தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சதுதான் தெரிஞ்சது. அதனால அவங்க எப்படி பேசினாலும் அதனால அவங்களையும் ஏத்துக்குங்க. அவங்களால் ஏற்பட்ட மன பாதிப்பும் ஏற்கனவே எடுத்துங்க. உங்களுக்கு என்ன வகையான மன பாதிப்பு ஏற்பட்டாலும் இது இயற்கைதான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இது வரக்கூடாது வருதான் நினைக்காதீங்க. எல்லாமே இயற்கையானதான் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே எதுவுமே தங்காது. சுதந்திரம் அளிக்கப்பட்ட எதுவும் தங்குவதில்லை, அது பிரவாகமா தான். அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. லோகித் அப்படிங்கிறவங்க ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. வணக்கம், நான் ராமேஸ்வரத்துல இருந்து பேசுறேன்னா. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இப்போ மனுஷங்களுடைய உதாரணத்துக்கு இப்போ மற்ற ஜீவன்கள், பூனை, நாகி, காக்கை, குருவி, இந்த ஜீவனுக்கு நம்ம பரிவு காட்டு அதுபாடு வந்து அதுபாட்டு போகுது. அதனால வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் அடையுது. அவங்க வரனால நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. ஆனா இதே வந்து மற்ற மனுஷங்களை எல்லா மனிதர்கள் எந்த மனிதர்களை பார்த்தாலும் ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு வந்து ஒண்ணு சந்தோஷம் கிடைக்குது, இல்ல வெறுப்பு கிடைக்குது. இது இல்லாம பண்ணணும்னா அதுக்கு என்ன வழி? அதாவது எல்லா மனிதரை தவிர மற்ற எந்த உயிரினத்துக்கும் மனப்போராட்டம் என்பது இல்லை. மனசு இருக்குது, ஆனா மனப்போராட்டம் கிடையாது. ஒரு ஆடு, மாடு, நாய், குருவி, பறவைகள் எதுக்கு மனப்போராட்டம் கிடையாது. நம்ம குழந்தையா இருக்கும்போது நமக்கும் மனப்போராட்டம் கிடையாது. குழந்தையா இருக்கும்போது சரியாதான் இருக்கிறோம். எல்லா உயிரினங்களுமே குழந்தைக்கு சமமானதுதான். மனப்போராட்டம் என்பது இல்லை. யாருக்கு மனப்போராட்டம்? அறிவு வளர்ந்த நம்ம மனிதர்களுக்கு தான் மனப்போராட்டம் ஏற்படுது. இப்ப அறிவினால் ஏற்படக்கூடிய பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனையோ வளர்ச்சிகள், விஞ்ஞான வளர்ச்சிகள், நம்முடைய வாழ்க்கை வசதிகள் எல்லாமே அறிவினால் ஏற்படுது. அதே அறிவினால மன பாதிப்பும் ஏற்படுது, மன போராட்டம் ஏற்படுது. இப்ப நம்ம இதை புரிந்து கொள்வதன் மூலமாக இதனுடைய பயன்பாட்டை, அறிவினுடைய பயன்பாட்டை மட்டும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். எல்லா வசதிகளையும் எடுத்துங்க, உள்ளுக்குள்ள அறிவு போய் உள்ளுக்குள்ள அறிவு செயல்படாம விட்டா மட்டுமே போதும். நம்ம என்ன ஆயிடுவோம், அகத்தை பொறுத்தவரை நாமளும் வந்து இயற்கையா மாறிடுறோம். துன்பம் இல்லாத எல்லாமே ஃப்ளோவில் இருக்கக்கூடிய நிலைக்கு வந்துடுறோம். வெளியில நம்ம அந்த வளர்ச்சியும் பயன்படுது. ஐயா ஒரு அழகான ஒரு வார்த்தை ஐயா சொல்லுவாங்க, அறிவை கொண்டு உயர்ந்திடு, அறிவில்லாமல் வாழ்ந்திடு. அறிவை கொண்டு வாழவே முடியாதுங்க. அறிவை கொண்டு செயல்படலாம், உயரலாம். ஆனா அறிவு இல்லாம இருந்தாதான் வாழ முடியும். நம்ம அறிவு கொண்டு போனா நம்மளால வாழ முடியாது. கணக்கு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், கன்னிங்னஸோட வாழ முடியாது. கன்னிங்னஸ்ங்கிறது செயலுக்கு தான். மனசுக்குள்ள வந்து கள்ளங்கபடமற்ற நிலை அப்படிங்கறதும் இந்த இன்னசென்ஸ் ஸ்டேஜ், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது இல்ல, வரமாட்டேங்குது. நம்ம முயற்சி பண்ணி கொண்டது இல்ல, நாமளே அப்படிதான் இருக்கிறோம். நீங்க உள்ளுக்குள்ள எது இருந்தாலும் ஓகே எடுத்துங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்தாலும் ஓகே எடுத்துங்க. ஒருத்தர் கேட்டாரு போன கேம்ப்ல, நீங்க ஈஸியா ஏத்துக்குங்கிறீங்க, ஏத்துக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா, என்னால ஏத்துக்கவே முடியலன்னாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏத்துக்க முடியலங்கிறதையாவது ஏத்துக்குங்கன்னு நான் சொன்னேன். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னா ஏத்துக்க முடியலங்கிறது ஏத்துக்குங்க. எங்க உங்களால முடியல அங்க ஃபெயில் ஆயிடுங்கிறேன் நான். ஃபெயில் தான் முக்கியம். இங்க அகத்தை பொறுத்தவரை ஃபெயில் தான் முக்கியம். ஃபெயில் ஆகிறது ஏத்துக்க முடியும். எங்க முடியலையோ அங்க ஏத்துக்கணும். எங்க எதெல்லாம் ஏத்துக்க முடியல அங்க ஏத்துக்க முடியலங்கிறத ஏத்துக்குங்க. அது அப்படியே ஏத்துக்கின்ற வேண்டியது எல்லாத்தையும். ஆமா,
ஒரு துக்கமா இருக்கு, வருத்தமா இருக்கு, இது இப்படிதான் இருக்கும்னு எடுத்துங்க. இந்த துக்கத்தை ஏத்துக்க முடியாம நான் போராடுறேன், அந்த போராட்டமும் ஓகே எடுத்துங்க. நீங்க எப்ப உள்ள சும்மா இருக்கிறீங்க தான் முக்கியம். அது எப்படி சும்மா இருக்கிறது? எப்படி வேணா இருந்துட்டு போட்டு சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறதே தவிர, இப்படி இருந்தாதான் சும்மா இருக்கிறதுன்னு கிடைச்சா சும்மா இருக்கிறது அல்ல அது. இருக்க முடியாது. எப்படி இருக்குதோ அது சரிதான். துக்கமா இருந்தாலும் சரி, வேதனையா இருந்தாலும் சரி, பயமா இருந்தாலும் அது சம்பந்தமா நமக்கு எந்த வேலையும் இல்லை. நம்முடைய வேலை எல்லாம் வெளியே தான். உள்ள எல்லாம் நிழல் தான், வந்து போற விஷயம் தான், கண்ணாடியில பிரதிபலிக்கிற பிம்பம் தான். நாம அதை 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 பிடிச்சு வைக்கணும்னோ அப்புறப்படுத்தணுங்கிற எந்த வேலையும் நமக்கு தேவை. நன்றி. ஒருத்தர் போட்டிருக்காரு மெசேஜ், கரெக்டா அவர் புரிதல் கரெக்ட் தான். நான் என்பது ஒரு நிலையான நிலை கிடையாது, அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிழல் தான் அது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருக்காரு. இவர் போட்டிருக்கிற லோஹித் அவர்கள் போட்டிருக்க மெசேஜ் வந்து மிக சரியானது. ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க, இல்லை நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அடுத்த வகுப்பு வந்து நடக்கும். கேள்வி இருந்தால் தாராளமா கேட்கலாம். நீங்க எல்லாம் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. இந்த புரிதல் தான் நீங்க அடைய வேண்டிய புரிதல். இதை தாண்டி இதை புரிஞ்சுக்கிட்டா அப்படி ஆடுமான்னு விட்டுருங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த புரிதலோடு வேலை இல்லை என்பதை முடிச்சுட்டீங்கன்னாவே நம்முடைய வேலையெல்லாம் வெளியே தான். இந்த வேலை வெளியே இருந்தா செய்ய போறதுல ஜாலியா இருக்கலாம், ஃப்ரீயா இருங்க, எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய எனர்ஜி என்பது 100% என்று எடுத்துக்கொண்டால் நம்ம மனதை நிர்வாகம் செய்வதற்காகவே 80% பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். வெறுமனே 20% தான் புற வேலைக்கு பயன்படுத்துறோம். இப்ப மனதை நிர்வாகம் பண்றதுக்காக ஒண்ணுமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம்னா, இந்த 80 சேர்ந்து வெளியே வரும்போது 100% நம்ம வெளிநோக்கி இருக்கும்போது நமது செயலும் ஒரு சரியானதாக இருக்கும், ஒரு நேர்மையானதாக இருக்கும், ஒரு அனைவருக்கும் பயன் தரக்கூடியதா மாறும். அப்ப நம்முடைய எனர்ஜியை முழுவதும் புறம் நோக்கி செயல்பட்டாலே அகம் நமக்கு எப்பயுமே உதவிக்கு தான் வரும். உள்ள திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை நம்ம. அதனால நம்ம உள்ள புரிஞ்சுக்கிறோம், அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துடணும். இதுதான் உலகம். உள்ள போனீங்கன்னா மாயில மாட்டிக்கணும், உள்ளேயே போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நான் என்பது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். கேள்வி எது இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். ஐயா பிரகாஷ் கண்ணையா, நம்ம கேள்வி இதெல்லாம் நிறைவு பண்ணி அடுத்த வகுப்புங்கிற விவரத்தை கொடுங்க. மனோகரன் ஐயா வணக்கம். வணக்கம். நிறைவு செஞ்சுக்கலாங்க. யாரும் கேள்வி இல்லைன்னா நிறைவு செஞ்சுக்கலாம். ஓகேங்க. எல்லோருக்கும் பிடிச்சிருக்குது, எல்லோரும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மிக நன்றி. எப்பவுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவெல்லாம் அம்மா கேரக்டர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஃபுல்லாக அப்புறம் அம்மா கேரக்டர் தான் வரும், தங்கச்சி தான் வரும். அந்த மாதிரி இந்த நான் யார் அப்படிங்கிற தலைப்பு வந்து ஐயா தான் சூப்பராக எடுப்பாங்க. எல்லாம் ஞானமாகனு அவர் தான் எடுப்பார். நான் கூட வந்து கரூரில் கூட ஞானமாக அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், இந்த அளவுக்கு வந்து வரல. ஆனால் திரும்ப திரும்ப கேட்டு நோட்ஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன். அதனால் ரொம்ப அவருக்கே உரித்த பாணியில் மிக சிறப்பாக நான் யார், அதனால் ரொம்ப பேருக்கு அது வந்து இதே ஒரு தெளிவே வந்து எல்லாமே உடைச்சி எரிஞ்சிருக்கும். ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்கய்யா. உங்களுக்கு வந்து நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்க, நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஓகேங்க, ஓகே, நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்த வகுப்பு 3:30க்கு ஆரம்பிக்குதுங்க. திரு சரவணன் அவர்கள் மனதை வந்து செயலுக்கு எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிற தலைப்பில் வந்து பேச இருக்கிறாங்க. 3 to 4:30 மணிக்கு. 4:30 மணிக்கு ஸ்ரீ பகவத் ஐயா வராங்க. ஏன்னா நேரடியாக போனால் தான் ஐயாவை பார்க்க முடியும். ஆனால் நமக்காக இந்த ஜூமில் இருக்கிறவங்களுக்காகவே ஐயா அவங்க 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை கொஞ்ச நேரம் பேச போகிறாங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தை நேரடியாக ஐயாவிட்டே நீங்கள் வந்து கேட்டுக்கலாங்க. ஆக 4:30 to 5:30 ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள். அனைவருக்கும் நன்றி. நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல ஒரு தூக்கத்தை போடுங்க, அலாரம் வச்சுக்கோங்க. 3:20க்கு அலாரம் வைங்க. ஏன்னா நீங்கள் வேறு ஏதாவது செல்ஃபோனு டிவி அதெல்லாம் இது பண்ணாதீங்க. அப்படியே அந்த இதிலே போகலாம். போயிட்டு நல்லா தூங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைவென்றால் இது கேட்டவொன்னே தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு 3:30க்கு 3:25 வந்துடுங்க, நம்ம தூங்கி விடலாம். அனைவருக்கும் நன்றி. அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன்.